பிரைஸ் லார்ட். குட் ஈவினிங். ஆண்டவருடைய நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த மாலை செஷனுக்கும் நீங்க ஆயத்தமா வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினால் வாழ்த்துக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேனே, என்ன அசைன்மெண்ட் சொல்லியிருந்தோம்? அரவிந்த் அவங்க 3 கூட வெர்டிகலா போட்டிருக்கிறாங்க. வேற ஆண்டோ டுனாமிக், உங்க ஸ்கிரீன் எனக்கு தெரியல. கிங்ஸ்டன் ஜாய் அவங்க 3 கோட டேஷ் போட்டிருக்கிறாங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நிறைய மேத்ஸ் வந்திருக்கு, நிறைய கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் வந்திருக்கு, நிறைய பிசிக்ஸ் வந்திருக்கு, ஜாமெட்ரி வந்திருக்கு, இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர்லாம் வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, 3 கோடு போடுங்கன்னு நான் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சோ, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் 3 கோடை பத்தி இப்படிதான் இருந்துச்சு, அப்படிதானே? இப்ப நான் 3 கோடு போடுங்கன்னு சொல்லப்ப என் மைண்ட்ல இருந்தது என்ன தெரியுமா? இதுக்கு எத்தனை கோடு வேணும்? என் மைண்ட்ல உங்களை 3 கோடு போடுங்கன்னு சொல்லும் பொழுது என் மைண்ட்ல இருந்தது என்னன்னா, ஒரு ட்ரையாங்கிளை நான் என் மனசுல நான் நினைச்சிருந்தேன். 3 ட்ரையாங்கிள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, வாலிபர் ஊழியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அப்படிதானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வாலிப ஊழியத்தின் முறைமைகள் அதுவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா இந்த நாட்கள்ல நம்ம அந்த 3rd ஜோன்ல இருந்தோம் பார்த்தீங்களா? 3rd ஜோன்ல இருந்து இப்ப நம்ம எல்லாரும் அந்த 4th ஜோனுக்குள்ள போறோம். நம்மளுடைய தலைப்பு என்ன? வாட்ஸ்அப் 1 நாளாகமும் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை தான் நம்ம தீமா வச்சிருக்கிறோம். ஒரு தடவை வாசிச்சு பார்க்கிறோமா எல்லாரும்? இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. So knowing and doing, learning and doing என்பதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் இந்த காலையில நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன? இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம டூயிங் அண்ட் எஃபெக்டிவ் யூத் மினிஸ்ட்ரி அதை குறித்து நமக்கு பாஸ்டர் லின்சி அவங்க எடுத்தாங்க. அதற்கப்புறம் பாஸ்டர் ஞானசேகர் அவங்க நமக்கு பீயிங் அண்ட் எஃபெக்டிவ் யூத் லீடர், நல்ல ஒரு எஃபெக்டிவான யூத் லீடரா இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து பாஸ்டர் பேசினாங்க. இப்ப நம்ம எல்லாரும் அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல 4th ஜோனுக்கு போறோம். 4th ஜோன் என்ன? நமக்கு ஒரு க்ரோயிங் ஜோன், அந்த ப்ரொடக்டிவிட்டியா ப்ரூஃப்ஃபுல்லான ஒரு வாலிப ஊழியத்தை எப்படி செய்யலாங்கிறத நம்ம படிக்க போகிறோம். இப்பொழுதும் இந்த செஷனுக்கு நமக்கு கெஸ்டாக அவர் கெஸ்ட் ஃபார் தி ஈவினிங் செஷன் பாஸ்டர் டி சாமுவேல் அவங்கள பத்தி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி மீதியான நேரத்தை அவங்க கையில நம்ம ஒப்புக் கொடுக்க போறோம். பாஸ்டர் டி சாமுவேல் இஸ் சீனியர் பாஸ்டர். அவங்க பிரைஸ் ஏஜி சர்ச் என்று கொளத்தூர்ல இருக்கிறது, பாலாஜி நகர்ல. அந்த திருச்சபையினுடைய நல்ல ஒரு வளர்ந்து வருகிற நல்ல ஒரு சபை, அந்த சபையினுடைய போதகராக பாஸ்டர் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க அம்பத்தூர் செக்ஷனுடைய பிரஸ்பிட்டராகவும் இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஒரு டீச்சர். அவங்களுடைய பயிற்சிகள், அவர்கள் எடுக்கிற அந்த முறைகள் மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாஸ்டர் அவங்க எம்எஸ்சி சைக்காலஜி, அவங்க அந்த டிகிரியை அவங்க ஊழியத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த காலத்தின் தேவையை அறிந்து அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ள, அடுத்தவர்களுடைய மக்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி அவர்கள் அந்த கல்வியையும் அவர்கள் பயின்று சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கிருபை அப்போஸ்டலிக் நேச்சர், நல்ல இன்னோவேட்டிவ் மெத்தட்ல புதிய காரியங்களை நல்ல தைரியமா மிக துல்லியமா செய்யக்கூடிய நல்ல ஒரு கிருபை பெற்ற போதகர். அவங்க செக்ஷனல் சிஏ லீடராக, சென்ட்ரல் சிஏ லீடர்ஷிப்ல அவங்க வைஸ் பிரசிடென்டாகவும் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2018 வரைக்கும் அவர்கள் ஊழியத்தில் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாரும் அவர்களுடைய லீடர்ஷிப்ல பாஸ்டர் சி சேகர், பாஸ்டர் லின்சே, பாஸ்டர் சாமுவேல், நானு, அதற்கப்புறம் பாஸ்டர் ஆரோக்கிய செல்வம் அவங்க பிரசிடெண்டா இருந்தப்பெல்லாம் அந்த டீமா இருந்து வேலை செஞ்சிருக்கிறோம். பாஸ்டர் அவங்களுடைய ஊழியம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஊழியர். அவர் திருமணமாகி
3 பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த தலைப்புல கொடுக்க போறாங்க. எஃபெக்டிவ், அதாவது ஃப்ரூட்ஃபுல் ப்ரொடெக்டிவ் யூத் மினிஸ்ட்ரிய பிராக்டிக்கல் செஷனா நமக்கு இன்னைக்கு எடுக்க போறாங்க. ஸோ நம்முடைய தம்ஸ் அப்களின் நடுவில், பஞ்சுக்கு நடுவில் நம்ம பாஸ்டரை நம்ம ஸ்கிரீன்ல எல்லாரும் வரவேற்க போகிறோம். பாஸ்டர் சாமுவேல், we are so happy and so motivated by your ministry. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்தட்டும். உங்களை நாங்க அன்போடு ஸ்கிரீன்ல வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் தம்ஸ் அப் கொடுப்போம். பாஸ்டர் உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ so much. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான மாலை நேரத்தில் குறிப்பாக ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற வாலிபர் ஊழியத்தை செய்கிற தலைவர்களுக்கு பேசுவதற்கு, பயிற்சி கொடுப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதே நேரத்தில் சென்ட்ரல் சிஏ கமிட்டிக்காக, செக்ஷனல் சிஏ லீடர்ஸ் ஒவ்வொருத்தருக்காகவும் இயேசு நாமத்தினால வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிக்கிறேன். இந்த ஈவினிங் செஷன்ல வந்திருக்கிற 355 பேர் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு நாமத்தினாலே வரவேற்கிறேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், குறிப்பாக வாலிபர் ஊழியத்தை இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வளர்வதற்கு ஏற்ற விதத்தில் அந்த க்ரோயிங் ஸ்டேஜ்ல, அந்த க்ரோயிங் ஜோன்ல வர்றதுக்காக முயற்சி எடுத்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்ப நான் கொஞ்ச நேரம் உங்களோட கூட பேச போறேன். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த செய்ய போறேன். ஒரு 6 கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன். 6 கேள்வி இப்ப நமக்கு கொடுப்பாங்க. அதுல உங்களுடைய ஸ்கிரீன்ல போல் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 6 கொஸ்டின் வரும். அந்த 6 கொஸ்டினுக்குரியதான ஆன்சரை நீங்க டக்குன்னு வேகமா நீங்க கொடுத்துட்டு, அதுல 6 கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட் போலிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் வந்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதனால எல்லாரும் குயிக்கா ஒரு 2 to 3 மினிட்ஸுக்குள்ள நீங்க அதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸா நான் வாசிக்கிறேன். Who uses social media for many hours among youth boys and girls? யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குள்ள யாரு அதிகமா சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, பாய்ஸா கேர்ள்ஸா? 2வது கொஸ்டின், வாட் இஸ் த காமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அமங் டுடேஸ் யூத்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர் சமுதாயத்துக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கக்கூடியதான விஷயம் எது? ஷாப்பிங்கா, மூவிஸா, ஈட்டிங்கா, போர்னோகிராஃபியா, ட்ரக்ஸா? ஓகே. அடுத்து 3வது கொஸ்டின், இஸ் அவர் சர்ச் யூத் மீட்டிங்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் ரெலவென்ட் டு டுடேஸ் யூத் கல்ச்சர்? இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய சபை ஆராதனை அல்லது யூத் மீட்டிங் இருக்குதா இல்லையா? எஸ் ஆர் நோ? அடுத்த கொஸ்டின், டு யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் இன் கனெக்டிங் யூத்ஸ் அண்ட் எல்டர்ஸ் ஆஃப் த சர்ச்? அஸ் எ யூத் லீடரா இருக்கிற நீங்க உங்க சர்ச்ல இருக்கிற யூத்தையும் சர்ச் எல்டரையும் கனெக்ட் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? 5வது கொஸ்டின், ஒய் கேர்ள்ஸ் யூஸ் சோசியல் மீடியா? பெண்கள் ஏன் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க? எஜுகேஷன், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அட்டென்ஷன் அண்ட் அஃபர்மேஷன், கனெக்டிங் வித் பீப்புள் எது? ஒய் பாய்ஸ் யூஸ் சோசியல் மீடியா? பசங்க ஏன் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க? எஜுகேஷன், ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அட்டென்ஷன் அண்ட் அஃபர்மேஷன், கனெக்டிங் வித் பீப்புள். ஓகே, குட். நீங்க 360 பேர் வந்திருக்கிறீங்க. சில கொஸ்டின்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் 300 பேருக்குள்ளதாக 297 வரைக்கும் தான் வந்திருக்கு. சிலருக்கு தெரியலையா, ட்ரை பண்றீங்களான்னு தெரியல. தட்ஸ் ஓகே, குட். நம்ம அப்படியே மூவ் ஆகலாம்னு நினைக்கிறேன். இதுல நான் குயிக்கா இந்த ரிசல்ட்டை மட்டும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்முடைய டாபிக் நேரா போவோம். ஆண்களா பெண்களா யார் அதிகமா சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்கன்னா 68% பாய்ஸுக்கும் 49% கேர்ள்ஸுக்கும் வந்திருக்கு. அடுத்து காமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இன்றைக்கு இருக்கிற வாலிபருடைய காமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எது அப்படின்னா 61% மூவிஸ் வந்திருக்கு. ஓகே. அடுத்து 28% ட்ரக்ஸ் வந்திருக்கு செகண்ட் பிளேஸ்ல. தேர்ட் பிளேஸ்ல போர்னோகிராஃபி. அப்புறம் ஈட்டிங், ஷாப்பிங்லாம் ரொம்ப லோவா தான் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னு சொல்லும் போது 61% மூவிஸ். இதை நீங்க நோட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வச்சுதான் பேஸ் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் பேச போறோம். தேர்ட் கொஸ்டின், நம்ம சர்ச் சர்வீஸ் ரெலவெண்டா இருக்குதா இல்லையா, யூத் மீட்டிங் ரெலவெண்டா இருக்குதா இல்லையான்னா 68% ரெலவெண்டா இருக்குன்னு ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. குட். 34% இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. ஓகே,
2/3 அந்த மாதிரி இருக்கிறத பாக்குறேன். ஃபோர்த் கொஸ்டின், டு யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் இன் கனெக்டிங் யூத்? யூத்தை கனெக்ட் பண்றதுல கஷ்டமா இருக்குதா, எல்டர்ஸோட கஷ்டமா இருக்குதுன்னா 62% எஸ் கொடுத்துருக்கிறீங்க. குட். கேர்ள்ஸ் ஏன் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல 50% கனெக்டிங் வித் பீப்புள், அதுக்காக தான் நீங்க கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. 39% ஃபார் அட்டென்ஷன் அண்ட் அஃபர்மேஷன், 38% ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பாய்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 65% கனெக்டிங் வித் பீப்புள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 65% அதுக்கு ஓட்டு பண்ணிருக்கிறீங்க. 47% வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஜூம் வந்து யாருக்கும் புதுசானதாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் பேசிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அல்லது நான் சொல்ற விஷயத்த எஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க சேட் பாக்ஸ்ல உடனே நீங்க டைப் பண்ணலாம். ஏன்னா அதை நான் சேட் பாக்ஸை நோட் பண்ணிட்டே தான் இருக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் பேசுறது கரெக்டான சேனல் தான் போறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஸ்டின்ஸ் நீங்க இமிடியேட்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் சப்போஸ் எனக்கு நான் போற ஸ்பீட்ல அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம ஈவினிங் இந்த செஷன்ல பார்க்க போற விஷயம் வந்து நம்முடைய சர்ச்ல இருக்கிற யூத்துக்கு எஃபெக்டிவா எப்படி நம்ம ஊழியம் செய்வது, எஃபெக்டிவா பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், இன் பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எஃபெக்டிவா நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னா முதலாவது இன்னைக்கு இருக்கிற யூத்தை பத்தி நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வேணும். இன்னைக்கு இருக்கிற யூத் யாரு அப்படிங்கிறது தெரியும். குறிப்பா காலையில பாஸ்டர் லின்சே ரொம்ப அழகா அந்த காலங்களா பிரிச்சு சொன்னாங்க. ஜெனரேஷன் எக்ஸ், ஒய், இசட், ஆல்பா, அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. அடுத்து பாஸ்டர் ஞானசேகர் பேசும்போது இன்னைக்கு இருக்கிற லீடர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த லீடருங்கிற அக்ரானிம் யூஸ் பண்ணி அவங்க சில விஷயத்த ஷேர் பண்ணாங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சியா இன்றைக்கு இருக்கிற யூத்தை பத்தி நம்ம சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற யூத்துடைய கல்ச்சர் நமக்கு தெரியணும். இன்னைக்கு யூத் எந்த கல்ச்சர்ல இருக்கிறாங்க, எந்த கலாச்சாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு கண்டிப்பா தெரியும். கல்ச்சர் அப்படின்னு சொல்லும் போது பழக்க வழக்கங்கள். பொதுவாகவே கல்ச்சர்ன்னு சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட ஜன கூட்டத்தார் பயன்படுத்துகிற பழக்க வழக்கங்கள், அதுதான் கல்ச்சர் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா நம்ம புரிய வச்சா அப்படிதான் நம்ம சிம்பிளா புரியும். ஸோ இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் எந்த கல்ச்சரை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு. நான் இந்த ஐடியா வச்சு பேசிக்கா சில விஷயங்களை உங்களோட நான் பேச விரும்புறேன். ஹூ தே ஆர், அவங்க யாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு 10 விஷயம் வேகமா நான் சொல்லியிருக்கேன். நோ தேர் கல்ச்சர், அவங்களுடைய கல்ச்சர் நமக்கு என்னன்னு தெரியும். அடுத்து நோ தேர் டைம், அவங்களுடைய நேரம், எந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அடுத்து நோ தேர் ட்ரெண்ட், அவங்களுடைய ட்ரெண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க நிறைய பேருடைய ஆன்சர்ல அதை நான் பாக்குறேன். அடுத்து நோ தேர் மெத்தட், அவங்க இன்னைக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண விரும்புறாங்கிறது தெரியும். நோ தேர் கொஸ்டின்ஸ், இன்றைக்கு இருக்கிற வாலிபருடைய மனதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஓரளவுக்கு நம்ம கிராஸ் பண்ண தெரிஞ்சிருக்கோம். அடுத்து அவருடைய பிரச்சனை, நோ தேர் ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து நோ தேர் மீடியம், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் எதன் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள், கம்யூனிகேட் பண்ண விரும்புறாங்க, அது நமக்கு தெரியணும். அடுத்து நோ தேர் நீட்ஸ், அவருடைய தேவை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய ஆட்டிடியூட் நமக்கு தெரியணும். அவங்களுடைய இமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு 10 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இந்த அட்லீஸ்ட் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ஊழியம் செய்கிற வாலிப தலைவர்கள் இந்த வாலிபர்களை பற்றிய குறைந்தபட்சம் இந்த 10 விஷயத்தையாவது நாம் தெரிந்திருந்தால் நம்ம எஃபெக்டிவா நம்ம சர்ச்ல இருக்கிற வாலிபர்களுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியும். இங்க இந்த குரூப்ல நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, சில பிரஸ்பீட்டர்ஸ் இருக்கிறீங்க, மேக்சிமம் யூத் லீடர்ஸ் இருக்கிறீங்க. நான் எல்லாருக்கும் சொல்றது, இன்றைய வாலிப சமுதாயத்துக்கு நம்ம எஃபெக்டிவா ஊழியம் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற வாலிபருடைய தேவை, அவர்களை பற்றிய விஷயங்களை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்க போறது நோ தேர் கல்ச்சர். அவருடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும்.
இந்த கல்ச்சரை பத்தி பார்க்கும்போது கொஞ்சம் நம்முடைய ஹிஸ்டரி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நம்முடைய இந்திய நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அந்த காலகட்டத்துலதான் நம்முடைய தமிழ்நாட்டுல ஏஜி ஊழியம் ஆரம்பிக்குது. 1967 வருஷத்துல வாலிபர் முகாம் அல்லது வாலிபர் ஊழியம் நம்முடைய ஸ்தாபனத்துல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அன்றைக்கு 20 வயதாக இருந்தவர்கள் அல்லது 27 வயதாக இருந்தவர்கள், அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் மொத்தத்துல சொல்ல போனா, அவர்கள் பெரும்பாலும் எந்த பின்னணியத்தில் பிறந்து வளர்ந்தாங்கன்னா அப்ரஸ்ட் கல்ச்சர்ல வளர்ந்தவர்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்து அந்த காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் 1967 வாலிபர்களாக இருந்திருப்பார்கள். சோ அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருந்திருக்கும்னா அப்ரஸ்ட் கல்ச்சரா இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்ரஸ்ட் கல்ச்சர்னா என்ன? ஒருவனை போவென்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான். சோ என்ன சொல்றோமோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அதுக்கு உடனே கீழ்ப்படுகிற ஒரு தன்மையுடைய ஒரு கூட்டமாக அன்றைக்கு இருந்த வாலிபர்கள் பெரும்பான்மையான பேர், எல்லாரும் நான் சொல்லல, 100% சொல்லல, மேக்சிமம் யூத் அன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்கன்னா அப்ரஸ்ட் கல்ச்சர்ல பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் தான் இருந்திருப்பார்கள். சோ இவங்களுக்கு மேல வரணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் இருந்தாலும் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு மறு பேச்சு கேட்காம ஒபே பண்ணணுங்கிற மனநிலையை சார்ந்தவர்கள் 1967 இருந்ததான வாலிபர் சமுதாயம். நான் வாலிபர் சமுதாயத்தை மட்டும் பேசிட்டே வரேன். அதுக்கு அடுத்து ஒரு 10 வருஷம் கிராஸ் பண்ணி வரும். இந்த 10 வருஷம் கழிச்சு 77 வாலிபர்களாக இருந்தவர்கள், பிறந்தவர்கள் அல்ல, வாலிபர்களாக இருந்தவர்கள் கொஞ்சம் நம்முடைய நாடு விடுதலை பெற்றதுக்கு அப்புறம், சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் பிறந்தவர்கள். அதனால இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தாட் இருந்திருப்போம் அல்லது என்ன கல்ச்சர்ல அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா அத்தாரிட்டேட்டிவ் கல்ச்சர். ஏன்னா எங்க பெற்றோர் அப்ரஸ்ட் கல்ச்சர்ல அடக்கி ஆளப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், நாங்கள் சுதந்திர நாட்டில் பிறந்தவர்கள், எங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் வேணும் அப்படின்னு அதிகாரத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுகிற ஒரு கலாச்சாரத்தை சார்ந்த வாலிபர்களாக 70களில், அதாவது 75 முதல் ஒரு 85 அந்த காலகட்டத்தில் இருந்த வாலிபர்கள் எல்லாருமே அத்தாரிட்டேட்டிவ் கல்ச்சர்ல இருக்க சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள். இவங்க எல்லாம் எப்ப பிறந்திருப்பாங்கன்னா 1960s அல்லது லேட் 50s பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதுக்கடுத்து 1985க்கு அப்புறம் இருந்த ஒரு 95 அல்லது ஒரு 98 வரைக்கும் வைத்துக் கொள்வோமே, இந்த காலகட்டத்தை சார்ந்த வாலிபர்கள் 2000 வரை கூட வச்சுக்கலாம். இந்த காலகட்டத்தை சார்ந்த வாலிபர்கள் அவருடைய மனநிலை, அவங்களுடைய கலாச்சாரம் என்னன்னா அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட், எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ், நான் என்னையும் சேர்த்து சொல்றேன், நாளா 90s வாலிபராக இருந்த ஒரு நபர், அதாவது அந்த டீனேஜ் அதெல்லாம் கிராஸ் பண்ண ஒரு நபர். சோ அந்த இடத்துல என்னுடைய மைண்ட் செட் எல்லாம் எதையாவது அச்சீவ் பண்ணணும், அப்படி யாராவது எங்களை ஸ்டிமுலேட் பண்ணா, அதுக்கு யாராவது கைட் பண்ணா, அதுக்கு யாராவது என்கரேஜ் பண்ணா அது எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க அச்சீவ் பண்ற மைண்ட் செட்ல தான் வாழ்ந்தோம், வளர்ந்தோம். சோ இது அந்த 90s இருந்ததான வாலிபருடைய கலாச்சாரம், கல்ச்சர். நான் நன்றாக மனதிலே கொள்ளுங்கள். 67 முதல் 75 அந்த காலகட்டத்துல அப்ரஸ்ட் கல்ச்சர், 75ல இருந்து 85 அல்லது 88 வரைக்கும் பார்த்தோம்னா அத்தாரிட்டேட்டிவ் கல்ச்சர். அதுக்கு அடுத்ததாக ஒரு 90s இருந்த வாலிபர்கள் எல்லாருமே அச்சீவ்மெண்ட் கல்ச்சரை சார்ந்தவர்கள். ஆனா இப்போ 2000க்கு அப்புறம், அதாவது 2Ks அப்படின்ற அழைக்கப்படுகிற 2K கிட்ஸ், இவர்கள் எல்லாரும் எந்த கல்ச்சரை சார்ந்தவர்கள் என்பதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 2K கிட்ஸ் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் மெஜாரிட்டி யார் அப்படின்னா மாற்றத்தை விரும்புகிறவர்கள். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்லி எந்த மாற்றம் வந்தாலும் அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்ளுகிற தன்மை படைத்தவர்கள் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம். இதை ஊழியர்களாக இருக்கிற வாலிப ஊழியத்தை செய்கிற தலைவர்களாக இருக்கிற நம்ம இதை கண்டிப்பா புரிந்து கொள்ள வேண்டும். சோ இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் கான்டெக்ட் போல கொஞ்சம் உலகத்தை கொஞ்சம் நம்ம நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல கொஞ்சம் பாருங்க மாற்றம் எவ்வளவு ஸ்பீடா இந்த 2Ksல 2000க்கு அப்புறம் வந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். நான் சின்ன பையனா இருக்கும் போது எங்க தெருவுல, எங்க ஸ்ட்ரீட்லயே
யாராவது ஒரு வீட்டுல அல்லது 2 வீட்டுல தான் டிவி இருக்கும். அதுலயும் கலர் டிவி இருந்தா அந்த தெருவுல கண்டிப்பா ஒரே ஒரு ஆள் வீட்டுல தான் இருக்கும். அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு தாட் 80s இருந்துச்சு. ஆனா இந்த மாற்றத்தை நோக்கி மூவ் பண்ணும்போது பாருங்க, 2000 கிராஸ் பண்ணும்போது எல்லார் கையிலயுமே டிவி இருக்கு இல்லையா? எல்லார் கையிலயும் டிவி அப்படின்னு சொல்லும் போது நான் மொபைல் சொல்றேன். இது கம்ப்யூட்டர். 90s பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர், ப்ரௌசிங் சென்டர்ங்கிறது ஊருக்கு ஒண்ணு இருக்கும். ஆனா இன்றைக்கு ப்ரௌசிங் சென்டர்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம கையில இருக்கிற மொபைலை யூஸ் பண்ணியே ப்ரௌஸ் பண்ணலாம், எதனாலும் பார்க்க முடியும். இந்த மாற்றம் ரொம்ப ஸ்பீடா வந்திருக்குது. அதனால இந்த மொபைல் யூஸ் பண்றவங்க, சோசியல் மீடியா, அதாவது மொபைல் மேனுஃபேக்சர் பண்றவங்க, சோசியல் மீடியால ஒர்க் பண்றவங்க, பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு தீவிரமாக தன்னுடைய பிசினஸ இன்றைய காலகட்ட ஜனங்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொண்டார்கள். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் யோசித்து பாருங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கண்ணோட்டத்தோட இனிமேல் நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும், மேக்சிமம் அட்வர்டைஸ்மெண்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும்தான். 30 வினாடிகளுக்கு மேலே எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் மேக்சிமம் இருக்கிறது இல்லை. அந்த 30 செகண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸ்ல 10 ஸ்கிரீன் மாறிடும், 10 சீன் மாறிடும். அப்படின்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அவன் ஸ்கிரீனை மாத்திட்டே இருக்கிறான், சீனை மாத்திட்டே இருக்கிறான். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் ஒரே விஷயத்த 30 செகண்ட்ஸ் மேல காட்டினா பார்க்க விரும்பல. அந்த 30 செகண்ட்ஸ்ல இருக்கிறதும் எவ்ரி 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அது மாறிட்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் விரும்புகிற ஒரு விஷயம். இதை நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அஸ் எ லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் பேசிக்கா ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட். அதனால இந்த கலை, இலக்கியங்கள், கதை, கட்டுரைகள் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். நீங்க கொஞ்சம் பின்னாடி யோசித்து பாத்தீங்கன்னா 70s யோசித்து பாத்தீங்கன்னா நிறைய நாவல்கள் உருவானது. 80s 90s எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாவல், ராஜேந்திர குமார், ராஜேஷ் குமார், சுஜாதா அப்படின்னு நிறைய நாவல்கள் இருக்கும். அந்த நாவல்களை அன்றைக்கு இருக்கிற ஆட்கள் உட்கார்ந்து படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எந்த வாலிபனும் ஒரு நாவல் படிக்கிறதுக்கு விருப்பப்படுறது இல்லை. அதுக்கு மாறா இன்னைக்கு எல்லாம் எப்படி மாறிச்சுன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ், ஒரு பக்க கதை, அல்லது அது இன்னும் கொஞ்சம் மாறி அரை பக்க கதை, அது இன்னும் கூட கொஞ்சம் மாறி ஒரே வரியில் ஏதாவது கதை சொல்ல முடியுமா என்ற நிலைமைக்கு இந்த உலகம் மாற்றத்தை நோக்கி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குது. இத எல்லாமே உலகம் இந்த மாற்றத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு இன்றைய வாலிபர்களுக்கு ஏற்றாற்போல் உலகம் தன்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் வாலிபர்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஊழியம் செய்வதற்காக. சோ மாறுகிற தன்மை படைத்தவர்கள் இக்காலகட்ட வாலிபர்கள். சோ இவர்களை குறித்து சொல்ல வேண்டாம். இவங்களுடைய கல்ச்சருடைய பேர் என்னன்னா புரோட்டீன் கல்ச்சர், PROTEAN, புரோட்டீன் கல்ச்சர். இந்த புரோட்டீன் அப்படிங்கிற வார்த்தை எதுல இருந்து வந்தது அப்படின்னா, ஒரு கிரேக்க கடவுள், கிரீக் காட், புரோட்டியஸ் அப்படின்னு ஒரு கிரீக் காட். அந்த கிரேக்க தெய்வம் என்ன செய்யுமா, தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய தன்மையை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கும். கொடிய பன்றியாக இருக்கும், சிங்கமாக மாறும், தீயாக மாறும், இரத்தமாக மாறும். இப்படி தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதற்கு என்று சொல்லி ஒரு நேச்சர், ஒரு ஷேப் இல்ல. சோ இப்படி அடிக்கடி தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த தெய்வத்துடைய பெயர் புரோட்டியஸ். இதுல இருந்து வரப்பட்ட வார்த்தை தான் புரோட்டீன். இந்த கல்ச்சரை சார்ந்தவர்கள் தான் இன்றைய வாலிபர்கள். நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா இன்றைய வாலிபர்கள் அடிக்கடி தன்னை மாற்றிக்கொண்டிருக்கவே விரும்புகிறார்கள். தங்களுடைய ஐடென்டிட்டி இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, 80s ஹேர் ஸ்டைல் என்ன அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிப்பி அந்த மாதிரி 1-2 ஹேர் ஸ்டைல் தான் இருக்கும் இல்லையா? குருவி கூடு தலைன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. தலையில முடி வளர்த்து இந்த இடத்துல குருவி கூடு வைக்கிறதுக்கு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க 80s. நீங்க 90s உடைய ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அட்டாக் கட்டிங், அந்த மாதிரி 1-2 கட்டிங் தான் இருந்தது. ஆனா 2Ks உடைய ஹேர் ஸ்டைல் அப்படிங்க போட்டு பாத்தீங்கன்னா நியூமரஸ், எக்கச்சக்கமா இருக்கும். இதுதான் 2Ks உடைய ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது. ட்ரெஸ்ஸிங் இதுதான். நீங்க 80s பாத்தீங்கன்னா பலூன் பேக் இருந்தது,
யானைக்கால் பேண்ட்னு சொல்லுவாங்க, கீழே தொலை தொலை தொலைன்னு இருக்கும், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா 2Ks உடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா அது டிஃபைன் பண்ணவே முடியாது. டோன் பேண்ட் இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. இப்போ நீங்க சென்னை பீப்புள் நிறைய இருக்கிறதுனால சொல்ல, நானும் சென்னையில ஊழியம் செய்யறதுனால சார், இன்னைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு அந்த நாட்கள்ல போனோம்னா சூட் கோட் எல்லாம் போட்டு போவாங்க. ஆனா இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பசங்க எப்படி போறாங்க, ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட். அதுதான் உங்களுக்கு கேஷுவலா இருக்குது. இன்னைக்கு கேஷுவலா வாங்கினா இதுதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங். அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோட் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண முடியல. அது அவங்களுக்கே தெரியல. செப்பல், ஷூ எல்லாமே டோட்டலா இதுதான் 2Ksன்னு யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் இருக்குது. இதுதான் இன்றைய உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு தான் நம்ம ஊழியம் செய்யறோம். இதை கண்டனம் பண்றதுக்காக நம்ம ஊழியம் செய்யல. நீ ரொம்ப ஒஸ்டா இருக்க, இதெல்லாம் கிடையாது, எங்களை போல மாறு, இதெல்லாம் ஊழியம். அவன் அப்படித்தான் இருப்பான். அந்த நிலைமையில் இருக்கும் அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஊழியத்தை செய்யணும். அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல ட்ரைனிங் வந்திருக்கிறோம். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் அவனை பற்றி அவனுக்குள்ள இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவனுக்குள்ள பாருங்க, பெர்பெச்சுவல் ஐடென்டிட்டி கிரைசிஸ். எப்பொழுதுமே அவனுக்கு தன்னை யார் என்று டிஃபைன் பண்றதுல ஒரு குழப்பம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நான் ஸ்கிரீன்ல கொஞ்சம் பாக்குறேன். நேத்து நான் யோசித்து கொண்டே இருந்தேன். நிறைய சென்னை பீப்புள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்டர் ஸ்டீவ் ஆசிர் அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம், சென்னை பீப்புள் பாருங்க, நீங்க கொஞ்சம் ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்ல வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறது எல்லாமே தஞ்சாவூர், நாகப்பட்டினம், வேலூர், திருப்பத்தூர். எங்க மக்கள் ஒருத்தருமே வீடியோ ஆன் பண்ணல. ஏன் ஆன் பண்ணலன்னா, திஸ் இஸ் தேர் கல்ச்சர். இதுதான் உங்களுடைய கல்ச்சர். ஆனா கவனிக்காம இருக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. நான் சாட் பாக்ஸ்ல பாக்குறேன், இந்த வீடியோ ஸ்கிரீன்ல இல்லாத நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. சரியா, மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. சோ இந்த புரோட்டீன் கல்ச்சர் அப்படிங்கிறது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தது அல்ல. கிரேக்க கடவுளிடத்துல இருந்து அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டாலும் இது எந்த மதத்தையும் சார்ந்தது அல்ல. இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை சார்ந்தது இந்த கல்ச்சர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இவனுக்கு வந்து எப்பயுமே தன்னுடைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருந்துட்டே இருக்கும். ஒரு கிளாரிட்டியா இதுதான் நான் அவனால சொல்ல முடியாது. அதனால இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் நிறைய முகமுடி போட்டு கொண்டே இருக்கிறார்கள், நிறைய மாஸ்க் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபுல்லா தாடி வச்சிருப்பான், சிலர் இங்க வரைக்கும் தாடி வளர்த்திருப்பான். திடீர்னு பார்த்தா இந்த சைடு எல்லாம் காணாம போயிடும், இங்க மட்டும் தாடி இருக்கும். மொத்தத்துல காணாம போய் இங்க ஒரு பொட்டு மாதிரி இருக்கும், அல்லது இங்க இருக்கும் இங்க இருக்காது. மீச இருக்கும் தாடி இருக்காது, தாடி இருக்கும் மீச இருக்காது. அவன் முடி ட்ரெயின் போற மாதிரி கோடு போட்டிருப்பான், ரோடு போட்டிருப்பான். நடுவுல எலி மாதிரி இருக்கும், அணில் மாதிரி இருக்கும், நிறைய டிசைன்ஸ். இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் பாவி என்று அர்த்தம் அல்ல, தன்னை நான் இதுதான் நான் என்று தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கே தெரியல. அவன் நிறைய குழப்பத்தில் இருக்கிறான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லும் பொழுது நீங்க 80s 90s இந்த அச்சீவ்மெண்ட் ஓரியன்டட், அடுத்து அத்தாரிட்டேட்டிவ் ஓரியன்டட், அப்ரெஸ்ட் லைஃப் ஸ்டைல சார்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா சாகுற வரைக்கும் அந்த கம்பெனில தான் இருப்பாங்க. எங்க அப்பா 1943 பிறந்தவர். அவர் தன்னுடைய 16வது வயசுல ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தார். 55 வருஷம் அதே கம்பெனில வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனார். அவர் எங்க ரிட்டையர்ட் ஆனார், நாங்க பிடிச்சு இழுத்தோம் வெளியில. அப்படி வெளியில இழுக்கும் பொழுது அவர் வாங்கின சம்பளம் 4700 in 2007. அவர் அங்க கேஷியரா இருந்தார். அவரை நம்பி லட்சக்கணக்கா கோடி கணக்கா அந்த ஓனர் பணம் கொடுப்பாரு. ஒரு பிரைவேட் செக்டர்ல தான் ஒர்க் பண்ணாங்க. எங்க வீட்டுல எப்பயுமே மஞ்ச பையில பணம் இருக்கும். அப்பா கட்டுக்கட்டா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவ்வளோ சின்சியரா இருப்பாங்க. ஆனா கடைசி அவங்க வாங்கின சம்பளம் வெறும் 4700 rupees. ஆனா ஏன்ப்பா நீங்க வேற கம்பெனிக்கு போயிருக்கலாமே அப்படின்னா, இல்ல என்ன நம்பி 16வது வயசுல ஒரு வேலை கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு சின்சியரா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய நிலையை பாராமல் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிற நினைச்சது 1960s. ஆனா இப்போ 10 நாள் வேலைக்கு போறான்,
11வது நாள் சொல்றேன், பாஸ்டர் இந்த வேலை எனக்கு செட் ஆகல பாஸ்டர், எனக்கு அது ஹாப்பியா இல்ல, அதனால எனக்கு இந்த வேலை வேண்டாம். 10 நாள் சம்பளத்தையாவது வாங்கினியா, அது வந்தா வருது வராட்டி போகுது பாஸ்டர், என்னுடைய நீட் என்னோட ஹாப்பினஸ், நான் சந்தோஷமா இருக்கணும். இதனால ஜாப் மாறிட்டே இருக்கு. நீங்க 80s 90s கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னா, ஒருத்தரை காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸோ பிடிக்காத கோர்ஸோ சேர்த்துட்டாங்க, அதுக்காக படிச்சு முடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கே தெரியும், சில ஃபேமிலில 2 லட்சம் ரூபாய் பணம் ஃபீஸ் கட்டி காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேர்த்து விடுறாங்க. போன உடனே அவன் சொல்றான், 2 நாள் காலேஜ் போறான், 3rd டே சொல்றான், எனக்கு அந்த காலேஜ் செட் ஆகல, என்னை வேற காலேஜ்ல சேர்த்து விட அப்படிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 1 இயர் ஒரு காலேஜ் போனான். நம்மெல்லாம் 1 இயர், நம்மெல்லாம் அப்படிங்கும் போது 80s 90s சொல்ற 1 இயர் காலேஜ் போயிட்டு அதை டிராப் அவுட் பண்றதுக்கு மனசே வராது, ஐயோ வருஷம் வேஸ்ட் ஆயிடுமே சொல்லிட்டு அவன் அந்த 1 இயர் காலேஜ் போய் அந்த காலேஜ் செட் ஆகலைன்னு அதே கோர்ஸ் இன்னொரு காலேஜ்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சு, இதுதான் இன்னைக்கு உள்ள, ஏன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸ் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓகே, அடுத்து இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு டீப் ஐடியாலஜிக்கல் ஹங்கர் இருக்குது, அவங்களுக்கு நிறைய தெரிந்து கொள்ளணுங்கிற தாகம் இருக்குது, ஐடியாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், கருத்துக்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்டலெக்சுவலா நிறைய வளரணும், மாறணும் அப்படிங்கிற ஒரு தாகம் அவங்களுக்குள்ள இருக்குது. அதனால நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டாபிக் சொன்னீங்கன்னா நீங்க உடனே அந்த டாபிக் ரிலேட்டடா கூகுள் பண்ணி பார்த்து அதுல நிறைய விஷயத்த உடனே கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் சவால் விட்டு சொல்றேன், இந்த டீம்ல இருக்கிற சிலர் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 10 பேராவது வாட் இஸ் புரோட்டீன் கல்ச்சர்னு இதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆமாவா இல்லையான்னு எனக்கு சேட் பண்ணுங்க, எஸ் ஆர் நோன்னு சொல்லி. எஸ் பாஸ்டர், டெஃபினெட்லி கரெக்ட். எஸ் பாஸ்டர், எஸ் 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 வந்துகிட்டே இருக்கு. இதுதான் இன்னைக்குள்ள பீப்புள். ஏன்னா இவங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, தப்பே கிடையாது. இந்த தெரிஞ்சுக்கிற ஆசையா இருக்கிற இந்த ஹங்கர், இந்த பசிக்கு நம்முடைய யூத் மீட்டிங் தீவிரம் போடுதான்னு பார்க்கணும். நம்ம யூத் மீட்டிங் வர்ற ஒரு வாலிபனுக்கு அவனுடைய ஹங்கர், இந்த ஐடியாலஜிக்கல் ஹங்கரை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம மேட்டர்ஸ் கொடுக்கிறோமா? திங்க் பண்ணுங்க. அடுத்து இந்த அது கிடைக்கலன்னா அவனுக்கு ஒரு எரிச்சல் வருது, அவனுக்கு ஒரு கோபம் வருது, அந்த இடத்தை விட்டு அவன் போக ட்ரை பண்றான். அடுத்ததாக சொல்லும் போது the person longs for nurture, தான் போஷிக்கப்பட வேண்டும், தான் வளர வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருக்கிறது. அதே நேரத்துல அதுக்காக தன்னை கமிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட் அவன்கிட்ட இல்ல. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஏன்னா அவன் சேஞ்ச் எதிர்பார்த்துட்டே இருக்கிறான், மாறிட்டே இருக்கிறதுனால வளர விரும்புறான், ஆனா அதுக்கு தன்னை கமிட் பண்ண விரும்புகிறது இல்ல. இன்னும் இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை பற்றி ஒரு பரிதாபமான விஷயத்தை அஸ் அ லீடர் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு பிறக்கிற அல்லது இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கும் இதுக்கு முந்தின தலைமுறைக்கும் இடைவெளியே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் இதற்கு முந்தின தலைமுறைகளை காட்டிலும் அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறார்கள். இதுல இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய 90s கிட்ஸ், நீங்க கண்டிப்பா எஸ் சொல்ல முடியும். உங்களை விட என்னை விட இந்த கேட்ஜெட் யூஸ் பண்றது யாருன்னா இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான். இந்த போலிங் எப்படி பண்ணணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ல ஒருத்தர் தான். இன்னைக்கு காலையில அதை கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு, இருந்தாலும் எனக்கு ஒரு டென்ஷன், இது கரெக்டா போமா போகாதானா அந்த ஆளை என் பக்கத்திலே வச்சிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்க நம்மளை விட அறிவு பெருத்தவர்கள், அவங்களுக்கு இடைவெளி இல்லை, நமக்கும் அவர்களுக்கும் எந்த இடைவெளியும் இல்லை. அவங்க நிறைய எதிர்பார்க்கிறாங்க, நம்மளால கொடுக்க முடியல, அதனால அவங்களுடைய பிஹேவியர்ல மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு லிமிட்ஸ் இல்ல, நோ லிமிட்ஸ். அதனால அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய சோசியல் கான்டாக்ட், இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா போகிறத நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ. நீங்க நான் சொல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். சோ இன்றைக்கு இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, டிக்டாக், வாட்ஸ்அப்,
இதெல்லாம் நிறைய இருக்குது. சரியா? இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் இவருடைய கல்ச்சர். இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தணிக்க முடியாத தாகம். ரொம்ப அழகா ஒருத்தர் போட்டுக்கிறார், unquenchable thirst. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு தாகம் அதிகம், அதை தணிக்க முடியல. அதனால அவன் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு டிராப் அளவு கூட நம்முடைய யூத் மீட்டிங் அவனுடைய தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீரை கொடுக்கவில்லை. நான் பின்னாடி வரும்போது இன்னும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். So know their needs. இன்றைய வாலிபருடைய தேவையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த தேவைங்கிறத 7 தேவை மெயினா சொல்லி இருக்கிற வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் சில விஷயத்தை புரிய வைக்க விரும்புறேன். So attention, they long for people to like them. எல்லாரும் தன்னை விரும்ப வேண்டும் அப்படிங்கிற அட்டென்ஷன் சீக்கிங்கா இன்றைக்கு இருக்கிற எல்லா காலகட்டத்திலும் வாலிபர்கள் இப்படி இருந்தாலும் இன்றைய வாலிபர்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் அதிகம். நீங்க போல் பண்ணும்போதே சொன்னீங்க, சோசியல் மீடியா ஏன் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, ஃபார் அட்டென்ஷன் சீக்கிங். அது மெயினா இருக்குது, இது அவங்களுடைய நீட். அடுத்து சொல்லும் போது அஃபெக்ஷன், they long to be enjoyed. அந்த அஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்குள்ள அந்த இன்னர் தர்ஸ்ட் இருக்குது, அஃபெக்ஷனுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறார். அடுத்து அஃபர்மேஷன், தன்னை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் இன்னும் இதை பத்தி இன்னும் சொல்லும் போது பின்னாடி வரதுனால இதை கொஞ்சம் நான் வேகமா ஸ்கிப் பண்றேன். பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அக்செப்டன்ஸ், தான் யாராக இருக்கிறானோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். they long to be desired. தான் எல்லாராலும் விரும்பப்பட வேண்டும், தன்னை அப்படியே எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள். சாட்டிஸ்பாக்சன், எல்லாவற்றிலையும் திருப்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா அவங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இல்லை. அடுத்ததாக சொல்லும் போது சிக்னிபிகன்ஸா இருக்க விரும்புறாங்க. தனித்துவம் வாய்ந்தவர்களாக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள். they long for impact. எல்லா இடத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் எப்படியாவது ஒரு இம்பாக்ட் பண்ணணும், தன் பக்கமாக எல்லாரும் திருப்பப்பட வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து செக்யூரிட்டி, they long to know that they will be okay. அவன் சர்ச்சில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இருந்தாலும் they want to know they will be okay. எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு கிடைக்கிறதுக்காக இதெல்லாம் உடைய தேவை. நான் மறுபடியும் அந்த 7 தேவைகளை வேகமா சொல்றேன். அட்டென்ஷன், 2வது அஃபெக்ஷன், 3வது அஃபர்மேஷன், 4வது அக்செப்டன்ஸ். 4A. சரியா? 4A. அடுத்ததாக சொல்லும் போது சாட்டிஸ்பாக்சன், அடுத்து சிக்னிபிகன்ஸ், அடுத்து செக்யூரிட்டி. 3 4A and 3 மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து அவங்களுடைய நீட் என்னவா இருக்குது? they need a mentor, not a advisor. they need a mentor or coach, not advisor. புத்திமதி கூறுகிற, அறிவுரை கூறுகிற ஆட்கள் தேவையில்லை. அறிவுரை கூறினா அட்வைஸ்னா எப்படி இருக்கும்? டு டூ நாட் டு டூ, செய்ய வேண்டியது செய்யக்கூடாது, இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பா. நீ சர்ச்சுக்கு வர பையன் இப்படி எல்லாம் முடி வைக்க கூடாதுப்பா, இப்படிலாம் தாடி வளர்க்க கூடாது, நீ இந்த கலர்ல எல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ எப்படி சர்ச்சுக்கு வர நீ எப்படி ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு வரலாம்? ஒரு பெரிய கொஸ்டின், நம்ம நிறைய நேரத்துல கேட்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்ககிட்ட வரணுங்கிறதுக்காகத்தான் நான் எனக்கு பிளாக் ஷர்ட்டே போட்டு வந்தேன். பர்பஸா தான் நான் பிளாக் ஷர்ட் போட்டேன். So they need a mentor, not advisor. எது சரி எது தப்புன்னு சொல்லி கொடுக்க ஆள் தேவையில்லை. அவன் தோல்ல கையை போட்டு இப்படி போனா சூப்பரா இருக்கும், அவன் கூட சேர்ந்து நடக்கிறதுக்கான ஆட்கள் அவன் தேர்வான். as a youth leader நீங்க ஒரு மென்டரா ஒரு கோச்சா மாறதான் அவன் எதிர்பார்க்கிறான். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். they need a friend, not a boss. நிறைய இடத்துல சொல்லுவோம், எங்க சர்ச் யூத்தோட நான் ஃப்ரெண்ட போல பேசுறேன், ஆனா அவன் என்னை விட்டு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டே இருக்கிறானா, நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட போல இருக்கிறோன்னு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா நீங்க ஃப்ரெண்டா இல்ல பாஸா தான் இருக்கிறீங்க. சோ நீங்க ஒரு ஃப்ரெண்டா மாறணும். வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அவன் அர்த்தம் சொல்லுவான். So they need a friend, not a boss. They need a role model, not a preacher. 10 வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள் அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு செய்து காண்பிக்கிற ஒரு ரோல் மாடல் தேவை.
தம்பி ஜோம் பண்ணியா, பைபிள் வாசிக்கியான்னு கேட்டு அவன் மாற போறது இல்ல. அவங்க முன்னாடி நம்ம பைபிள் வாசிச்சா, நம்ம ஜோம் பண்ணா, நம்ம லைஃப ஒரு எக்ஸாம்பிளா மாத்தினா அத பார்வை அவனுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. மேபி நான் சொல்ற ஆளு உங்க சர்ச்ல இருந்தா தயவு செய்து யூத் சென்ட்ரல் லீடர்ஸ் மூலமா எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் 92, 93, 94, 95 அந்த காலகட்டத்துல யூத் கேம்ப் போவோம், மதுரை யூத் கேம்ப். அப்பெல்லாம் ஒரு மஹால்ல தான் தங்க வைப்பாங்க. அந்த மஹால்ல தங்கும் போது காலையில ஒரு 5 o'clock ஜோம் பண்றதுக்கு எழுப்பி போட்டுவாங்க. எல்லாரும் எந்திரிச்சிருவோம். ஏச்சு எனக்கு ரோல் மாடல் யாரு தெரியுமா? தூரத்துல ஒரு அண்ணன் நேர் முழங்கால் போட்டு கண்ணு மூடி நேர் முழங்கால் நிற்பார். ஜோம் பண்ணிட்டே இருப்பார். சத்தம் வராது, ஆனா சிரிச்ச முகத்தோட தேவ பிரசனத்தை அனுபவிச்சுட்டே இருப்பார். அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். சோ அவரை போல நானும் ஜோம் பண்ணணும் அப்படின்னு நானும் நேர் முழங்கால் நிற்பேன். அடிக்கடி கண்ணை திறந்து பார்ப்பேன், அவர் ஜெபத்தை முடிச்சிட்டாரான்னு. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல என்னால நிக்க முடியாது. ஆனா அவரு 1 மணி நேரத்துக்கு மேல அப்படியே நிற்பார். அவர்கிட்ட நான் பர்சனலா பேசினது கிடையாது, அவர்கிட்ட பழகினது கிடையாது. ஆனா அந்த 4-5 வருஷம் கண்டினியூஸா அந்த நான் தங்குற இடத்துல அந்த டீம் தங்கும். அவர் நேர் முழங்கால ஜோம் பண்ணதை பார்த்திருக்கிறேன். அது எனக்கு ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷன். ரோல் மாடலா அவருடைய லைஃப், அவருடைய ப்ரேயர் லைஃப் இருந்தது. இன்ன வரைக்கும் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. as a யூத் லீடர் நீங்க என்ன ரோல் மாடல் செட் பண்றீங்க? நம்ம கேட்டோம் இன்னைக்கு என்ன கல்ச்சர்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேரு இன்னைக்கு ஹீரோஸ ஃபாலோ பண்றாங்க, சினிமா ஆக்டர்ஸ ஃபாலோ பண்றாங்க. அவன் சினிமா ஆக்டர்ஸ ஃபாலோ பண்றானா ஏதோ ஒண்ணு அவரிடத்து இவனுக்கு ஈர்ப்பு இருக்குது, அட்ராக்ட் பண்ணுது. ஆனா நம்மள அவன் ஃபாலோ பண்ணலன்னா அவனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். we need to accept it. So நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் உருவாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்து they need a supporter, not a criticism. எப்ப பார்த்தாலும் அது குறை இது குறை சொல்லிட்டு இருக்கிற ஆள் அவனுக்கு தேவையில்லை. தட்டி கொடுத்து அவனை கொண்டு போறதுக்குரிய ஆள் அவனுக்கு தேவை, சப்போர்ட்டர் தேவை. அடுத்து they need a father, not a master. they need a father அப்படிங்கிறது ரோமன் கேத்தலிக் ஃபாதர் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பாஸ்டர்னு சொல்லுவோம். so they need a pastor or father, not a master. பாஸ்டர் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சர்ச்ல பாஸ்டர் இருக்காரு அப்படி யோசிக்க வேண்டாம். பாஸ்டர் இருக்கிறாங்க. as a youth leader உங்களுக்குள்ள அந்த பாஸ்டரல் ஹார்ட் இருக்கணும். ஒரு மேய்ப்பன் என்ன செய்வானா, தன்னுடைய ஆடுகளை போஷிப்பதில் தான் அதிக கவனம் செலுத்துவான். தன் ஆடுகளை பாதுகாப்பதில் தான் அவன் கவனம் செலுத்துவான். இந்த ஆடு போயிடுச்சு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவன் கூலிக்கு வேலை செய்கிற மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுப்பானா. நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து. சோ அது போல நம்மை ஒரு மேய்ப்பனாக இருக்கவே இயேசு எதிர்பார்க்கிறார். இன்றைய வாலிபர்களும் they need a pastor, they need a father, not a master. சரியா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து know their culture பார்த்தோம், know their needs பார்த்தோம். அடுத்து know their emotions. இன்றைக்கு இருக்கிற வாலிபருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள. அவருடைய உணர்வுகள் என்ன? இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். எந்த விஷயமா இருந்தாலும் உடனே அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டை ஏன் விரும்புறாங்கன்னா உடனே கிடைக்குது. அதனாலதான் அவங்க எல்லா கடையிலையும் ஃபாஸ்ட் ஃபுட்னே எழுதி வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்புறாங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன். தனக்கு என்ன தேவையோ அது உடனே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற ஃபேமிலியை பாருங்க, மேக்சிமம் சிங்கிள் சைல்டா இருப்பாங்க, அல்லது 2 பேர் இருப்பாங்க, 2 பிள்ளைங்க தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறதுக்கு பெற்றோர் ஆயத்தமாக இருக்கிறார்கள். சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுனால இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன், உடனே அவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அதனாலதான் எதை யோசிச்சாலும் உடனே அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதை அவனை ஸ்டிமுலேட் பண்ணது. அந்த இமோஷன் உடையவனாகவே இருக்கிறார். இது எல்லாம் கிடைக்கிறதுனால சின்ன வயசுல இருந்து அவனுக்கு நோ ரிஜெக்ஷன். என்ன கேட்டாலும் அவனுக்கு அது புறக்கணிக்கப்படுகிறது இல்லை, எல்லாமே அவனுக்கு கிடைக்கிறது. ஆகையால்
அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அவனால சில ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ண முடியல. சர்ச்ல அவன் சில விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது இதெல்லாம் இப்ப வேண்டாம் தம்பி அப்படின்னு ஒரு ரிஜெக்ஷன் வரும் பொழுது அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவன் லைஃப்ல சில விஷயங்களை அவன் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்கலையும் போது அது அவன் சூசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவனை தள்ளி கொண்டு போயிருது. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் ரிஜெக்ஷன்ஸை தாங்க முடியாத நபர்களாக இருக்கிறார்கள். அதுக்காக நம்ம ரிஜெக்ட் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னா சில அவங்களுக்கு தேவையான சில விஷயத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறார். நீட் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ண முடியலன்னா சூசைட் பண்ணிடுறாங்க. அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கலன்னா வேலையெல்லாம் தூர விடுங்க, அவன் எதிர்பார்த்த மொபைல் கிடைக்கலன்னா சூசைட் பண்ணிடலாம். அவன் எதிர்பார்த்த, அதாவது அவன் என்று சொல்வதனால மாஸ்குலினை மட்டும் நான் சொல்லல, ஃபெமினினும் இதுல சேரும். அவர்கள் எதிர்பார்த்த மெசேஜ் பர்டிகுலர் பர்சன்ட் வந்து வரலன்னா சூசைட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களால் ரிஜெக்ஷன்ஸை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியும். நம்பர் 3, இமோஜி வேர்ல்ட். இன்னைக்கு அவனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இமோஜியை தான் யூஸ் பண்றான் இல்லையா? இன்னைக்கு என்னுடைய பசங்க 3 பேர் எனக்கு பசங்க இருக்கிறாங்க. அதுல 2 பேர் இந்த யூத் குரூப்ல இருக்கிறாங்க. என்னுடைய மொபைல்ல இருக்கிற அந்த சாட் பண்ற இடத்துக்கு போய் அதுல நியூமரஸ் இமோஜி பேஸ் இருக்குது. அதெல்லாம் எங்க பசங்கிட்ட காட்டி தான் இன்னைக்கு நான் இது எடுக்கிறதுக்காக எந்தெந்த இமோஜிக்கு என்னென்ன மீனிங்னு உட்கார்ந்து மதியம் ஒரு 1 hour நான் படிச்சிருக்கேன். ஏன்னா இன்றைய வாலிபர்கள் எல்லா விஷயத்துக்கும் இமோஜி அனுப்புறாங்க. நிறைய நேரங்கள்ல as a youth leader, as a pastor, நமக்கு ஏன்டா இந்த இமோஜி அனுப்புனாங்கிற மீனிங்கே நமக்கு தெரிகிறது இல்லை. மீனிங் தெரிஞ்சா அவனுடைய இமோஷன்ஸை ஈஸியா கேட்ச் பண்ண முடியும். ஒரு 4 years பேக் ஒரு குறிப்பிட்ட பையன், எனக்கு நான் முந்தி பகுதியில ஊழியம் செஞ்ச ஒரு சபையை சார்ந்த ஒரு பையன் ஒரு இமோஜியா அவன் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தான். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவனை நான் மறுபடியும் அந்த இமோஜியிலே அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண, ஏன் இதை வச்சிருக்கிற, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதுலாம் நான் அவனுக்கு மெசேஜ் போட்டு விட்டேன். ரிப்ளை பண்ணல. அவனுக்கு போன் ட்ரை பண்ண, போனும் அவன் அட்டன் பண்ண முடியல. ஓகே, நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அடுத்த நாள் காலையில எனக்கு வந்த மெசேஜ், அவன் சூசைட் பண்ணி செத்துட்டாங்கிற மெசேஜ் தான். அவன் தன்னுடைய இமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ்ல போடலாம், இமோஜி யூஸ் பண்ணி போடலாம். இத புரியல அப்படின்னா இன்றைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை நம்மளால கைட் பண்ணவே முடியாது. அடுத்து, இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை போல மன அழுத்தம் உடைய நபர்கள் வேற யாருமே கிடையாது. ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, இந்த லாக்டவுன்ல நிறைய டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. வீட்டை அடைத்து கொண்டு, அதாவது தன்னோட ரூமை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க நமக்கு தெரியறது இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு டிப்ரெஷன் இருக்கு. பெரியவர்களுக்கு இருக்கிற டிப்ரெஷனை விட நம்முடைய வாலிப சமுதாயத்திற்கு இருக்கிற டிப்ரெஷன் அதிகம். we need to understand it. உனக்கு என்னப்பா ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான் கஷ்டம், நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்க. எஸ், ஓவர் திங்கிங் இருக்குது. நிறைய யோசிக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறது சரியா தப்பான்னு தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போல, they have lot of knowledge but they have no wisdom. அவர்களுக்கு அறிவு ஏராளம் இருக்கிறது, நாலேஜ் நிறைய இருக்குது. ஆனா how to apply that knowledge அப்படிங்கிற விஸ்டம் இல்லை. தான் கற்றுக்கொண்டதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானம் அவர்கள் இல்லை. இவர்கள்தான் இன்றைய இளைஞர் சமுதாயத்துடைய இமோஷன்ஸ். லாங்கிங் ஃபார் லவ், அன்புக்காக ஏங்குகிற கூட்டம் வாலிப சமுதாயம். இதை கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணணும். புரியலனாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இன்னைக்கு நிறைய ஜாலியா இருக்கிறான், எங்க போனாலும் ஜாலியா இருக்கிறான். உலகம் அந்த ஜாலி அவனுக்கு எக்கச்சக்கமா கொடுக்குது. ஆனா அவனுக்கு ஒரு அஃபெக்ஷன் நீட் இருக்குது. அந்த அஃபெக்ஷன் அவனுக்கு கிடைக்காததுனால இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள அவன் போக ஆரம்பிக்கிறான். அதனாலதான் அவன் சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்றான்.
அதனாலதான் ஒரு சில காலகட்டங்களில் போர்னோகிராஃபிய பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகுறான், அல்லது ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறான். அவனுடைய லாங்கிங் ஃபார் லவ் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், நீங்க அழகா போட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இன்னைக்கு யூஸ் பண்றதே மூவிஸ் தான். சர்ச்சுக்கு வர யூத், சர்ச்சுக்கு வராத யூத் அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர யூத்ல 99% அவன் மூவி பார்க்க வந்தான். ஏன்பா மூவி பாக்குறான்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது வேணும். அவன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரணும். அவன் அஃபெக்ஷனை எதிர்பார்க்கிறான், அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறான், எதுவுமே கிடைக்கல. தன்னுடைய மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு அடிக்ஷனுக்குள்ள போயிடும். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், தேவையில்லாத பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார், அல்லது தேவையில்லாத பிஹேவியருக்கு அடிமைப்பட்டு இவர்களுக்கு தான் நாம் ஊழியம் செய்யணும். நான் இவ்வளவு நேரம் சொன்னது இன்றைய சமுதாயத்தை பற்றிய குறை அல்ல, இன்றைய சமுதாயத்துடைய நிஜ நிலையை பற்றி சொல்லிக் கொண்டோம். ஏன் இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இதை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். அவர்கள் எந்த நேரத்தை பயன்படுத்துகிறார்கள்? பெரும்பாலும் இன்றைய வாலிபர்கள் இரவு நேரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு மதியம் நான் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா மார்க் செக்ஷன், அதாவது விளையாட்டுக்காக ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதுல ஒரு புது பர்சன், நியூ பர்சன் ஒருத்தர் வந்திருந்தாரு. உங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னா, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுனாரு. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா, நிறைய விஷயங்கள். எப்ப நீங்க தூங்க போவீங்கன்னா, அதிகாலை 5 மணிக்கு தூங்க போவேன் அப்படி. அதிகாலை 5 மணிக்கு தூங்க போனா உனக்கு எப்படா தூக்கம் வரும்? நைட்ல என்ன செய்வேன்னா, சோசியல் மீடியா யூஸ் பண்றேன். எஸ், இன்றைய வாலிபர்கள் நைட் பேர்ட், அவர்கள் இரவில் விழித்திருக்கும் பறவை. இதுதான் அவனுடைய டைம். அவனுடைய மெத்தட், ஆக்டிவிட்டி மெத்தட். அவனுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்துட்டு இருந்தா செய்வான். உட்கார வச்சு நீங்க டீச் பண்ணி நீங்க ப்ரீச் பண்ணா எழுதுப்பானா எழுதலாம் மாட்டான். ஆக்டிவிட்டி அதிகமாக விரும்புகிறவர்கள். அவருடைய மீடியம் சோசியல் மீடியா. 57% வாலிபர்கள் சோசியல் மீடியா மூலமா மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார்கள். நான் நேற்று ஈவினிங் சொல்லும் போது சொன்னேன், என்னுடைய நேச்சர் ஸ்ட்ரைட்டா பேசுறதுதான். ஒரு 4 years பேக் ஒரு நாள் நைட் நான் சிஏ டீம்ல இருக்கும்போது நைட் ஒரு 11:30 இருக்கும். லின்சே வீட்டுல தான் தங்கியிருந்தோம். எங்களுடைய அபிஷியல் ஒர்க் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கும்போது 11:30க்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ் வந்த உடனே எனக்கு ரொம்ப பயப்பட வச்சுச்சு. ஏன்னா அந்த மெசேஜ் என்ன வந்ததுன்னா, பாஸ்டர் வித்தின் 10 minutes நான் சூசைட் பண்ண போறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் போன் பண்றேன், எடுக்க மாட்டேங்கிறான். என்னோட போனை அட்டென்ட் பண்ண சொல்லி நான் மெசேஜ் பண்ண அவன் சொல்றான், இல்ல எதனாலும் டெக்ஸ்ட் மூலமாவே பேசுங்க அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு இவங்ககிட்ட நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் உட்காந்து பேச வேண்டியது இருக்கு. டெக்ஸ்ட் பண்றேன் 4 hours up to 3:30 வரைக்கும் அவனோட நான் டெக்ஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறமா அவனை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி, நீ என்னனாலும் பண்ணுப்பா, நான் ஸ்ட்ரைட்டா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை கூல் டவுன் பண்ணி அவன்கிட்ட பேச வேண்டியது இருந்தது. ஸோ இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கம்யூனிகேட் பண்றது டெக்ஸ்ட் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார்கள். இதை நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவனுடைய ஆட்டிடியூட் ஓப்பன் மைண்டட். நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா ரொம்ப ஓப்பன் மைண்டடா எல்லாத்தையும் ஷேர் பண்றதுக்கு they are always ready. At the same time they are asking questions. நம்மகிட்ட அவங்க கேள்வி கேட்பாங்க. நம்மகிட்ட கேள்வி கேட்டு why or how அந்த கொஸ்டின் நம்மகிட்ட கேட்பான். நம்ம ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அவன் நம்மகிட்ட ஓப்பனா இருக்க மாட்டான். know their trend, அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். know their problems. இன்றைய வாலிபர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி. முன்னாடி மாதிரி இல்ல. இன்னைக்கு ஃபேமிலில அப்பா அம்மாக்குள்ள சண்டை இருக்குது, டிவோர்ஸ் இருக்குது, சிங்கிள் பேரண்டால வளர்க்கப்படுகிற வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் வச்சுக்கிற பேரண்ட்ஸ் உடைய பிள்ளைங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. So dysfunctional family. They have a physical problem. They have a psychological problem. They have an emotional problem. நிறைய பிரச்சனைகள் இருக்கிற வாலிபர்களுக்கு இருக்கிறது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமே இன்றைய வாலிப சமுதாயம் எவ்வளவு தேவையோடு இருக்கிறது என்பதை உங்களுடைய கண்களை விரிப்பார். நம்ம ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது.
இன்றைய வாலிபர்களுக்கு ஊழியமே செய்ய முடியாது, நான் சொல்றதை கேட்கவே மாட்டான் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க மைண்ட் செட்டை மாத்திக்கோங்க. இன்றைய வாலிபர்கள் தேவை மிகுந்தவர்கள். தாவீது ஒரு சங்கீதத்தை சொல்லுகிறார், என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. வலது பக்கம் கண்ணோக்கி பார்த்தேன், இடது பக்கம் கண்ணோக்கி பார்த்தேன், என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாலிபர்கள் எங்களை விசாரிப்பதற்கு, எங்களோட பேசுவதற்கு, எங்களுக்கு புரிகிறது போல எங்க லாங்குவேஜ்ல பேசுறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு வாலிபர்களுக்கு இருக்கிறது. நாம் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளம். So we need to identify the needs of today's youth. We need to identify the opportunity. என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் இப்படித்தான் வாலிபர் ஊழியத்தை செய்வேன், அதுக்கேத்த மாதிரி வாலிபர்கள் வாங்கினா வரமாட்டாங்க. அவர்களுக்கு ஏற்றாற்போல் நம்ம மாறணும்னா இன்றைய வாலிபர்களை ரீச் பண்ணுவது, ஆதாயம் பண்ணுவது, ஆண்டவருக்காக உருவாக்குவது இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் வெரி ஈஸி. என்ன செய்யணும்? நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். அவங்களுடைய நீட்ஸ் தெரியுது, அவங்களுடைய கல்ச்சர் தெரியுது, அவங்களுடைய இமோஷன்ஸ் தெரியுது, அவங்களுடைய டைம் தெரியுது, அவங்களுடைய ப்ராப்ளம் தெரியுது. இவ்வளோ விஷயத்தை தெரியுமானால் இந்த விஷயத்தை எல்லாம் ரீச் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாங்கிறத கிரியேட்டிவா திங்க் பண்ண. நான் இவ்வளவு நேரம் சொன்னதை மறுபடியும் யோசித்து பாருங்க. மாற்றத்தை விரும்புகிற இளைஞர் சமுதாயம் 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை ஸ்கிரீனை மாற்றக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு வரியில சொல்லக்கூடிய கதைகள், ஆஃப் பேஜ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். ஒரு பெரிய தீசிஸ் எழுதினா கூட அந்த தீசிஸ சொல்றதுக்கு முன்னாடி அப்டிராக்ட் ஒண்ணு கொடுக்கணும் இல்ல? இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு அப்டிராக்ட் தான் தேவை, தீசிஸ் தேவையில்லை. நீங்க 100 பக்கம் படிங்க, அது உங்களுடைய வேலை. ஆனா இன்றைய வாலிபர்களுக்கு சொல்ல வேண்டியது அப்டிராக்ட் மட்டும் சொன்னா போதும். அதுக்கு என்ன செய்யலாம்? சும்மா கதை ஓட்ட முடியாது, கிரியேட்டிவா நம்ம திங்க் பண்ணணும். நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். கிரியேட்டிவா நம்மளால திங்க் பண்ண முடியுமா? எஸ், டெஃபினெட்லி. உங்களால என்னால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சோம்னா இன்றைய வாலிப சமுதாயத்தை ஊழியம் செய்வதற்கு கிரியேட்டிவா நம்மளால திங்க் பண்ண முடியும். இந்த கிரியேட்டிவா திங்க் பண்றதுக்கு முன்னாடி பண்ணும்போது இந்த ஏஜ் கேட்டகரியை மனசுல வச்சுக்கணும். 13 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் வாலிபர்கள் தான். ஆனா இவங்களுக்குள்ள 5 டிஃபரெண்ட் கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. 13ல இருந்து 15 வயசு, 8th 9th 10th படிக்கிறவங்களுடைய மைண்ட் செட் வேற, அவங்களுடைய நீட் வேற, அவங்களுடைய ப்ராப்ளம் வேற. 16ல இருந்து 18 +1 +2 படிக்கிற பசங்க, அவங்களுடைய நீட், அவங்களுடைய ப்ராப்ளம், அவங்களுடைய கல்ச்சர் சம்திங் டிஃபரெண்ட். யூஜி படிக்கிற 19ல இருந்து 21 22 வரைக்கும் அவங்களுடைய மைண்ட் செட் வேற. பிஜி படிக்கிறவங்களுடைய மைண்ட் செட் வேற. 24 வயசுல இருந்து அவங்களுடைய மைண்ட் செட் வேற, அவங்களுடைய நீடு வேற. சோ இதெல்லாம் புரிந்து கொண்டு நம்ம சர்ச் வர யூத் இந்த கேட்டகரியில இருக்கிற பீப்புளுக்கு என்ன வேணுங்கிறத கிரியேட்டிவா ஏஜ் வைஸா கேட்டகரைஸ் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பி. அடுத்து பாய்ஸ் உடைய நீடு வேற, கேர்ள்ஸ் உடைய நீடு வேற இல்லையா? நீங்க போல் பண்ணும்போது போட்டீங்க, சோசியல் மீடியா கேர்ள்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்க, பாய்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்க? உலக அளவுல எடுத்த ஒரு சர்வே ரொம்ப அழகா சொல்லுது, பாய்ஸ் யூஸ் பண்றது ஃபார் என்டர்டெய்னிங், ஃபார் என்ஜாய்மெண்ட், சோசியல் மீடியா யூஸ் பண்றது. ஆனா கேர்ள்ஸ் யூஸ் பண்றது டு கனெக்டிங் த பீப்புள், பீப்புளோட கனெக்ட் பண்றதுக்காக கேர்ள்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து பாய்ஸ் யூஸ் பண்ண இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றது என்னன்னா தன்னை ஒரு ஹீரோவா காட்டுறதுக்காகத்தான், ஜாலியா இருக்கிறதுக்காக தான். ஆனா கேர்ள்ஸ் யூஸ் பண்றது சம்திங் டிஃபரெண்ட். பாய்ஸுக்கு வந்து அவுட்டர் வேர்ல்டு 50%னா அவனுக்கு விர்ச்சுவல் வேர்ல்டு 50%, சோசியல் மீடியா 50%னா மீதி 50% அவனுடைய தர்ஸ்ட திருப்தி படுத்துறதுக்கு வெளியில வந்து ஆட்களோட பேசி பழக ஆரம்பிச்சு. ஆனா கேர்ள்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு சோசியல் மீடியா தான் 100%. அதனால ஆண்களை விட பெண்களே அதிகமாக சோசியல் மீடியா யூஸ் பண்றதா கணக்கெடுப்பு சொல்லுகிறது. 57% கேர்ள்ஸ்
and 43% பாய்ஸ் என்று அதை பிரிக்கிறார். அதுல இன்னும் கூட சொல்ல போனா பேஸ்புக், ட்விட்டர், இதுலதான் மேல் ஜென்ஸ் அல்லது பாய்ஸ் அதிகமா யூஸ் பண்றது பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதெல்லாம். ஆனா அட்வான்ஸா என்னெல்லாம் சோசியல் மீடியால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அந்த அட்வான்ஸா இருக்கிறத யூஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிளேஸ் பெறுவது யாருன்னா கேர்ள்ஸ். இன்ஸ்டால பாய்ஸை விட கேர்ள்ஸ் அதிகமா இருப்பதாக கணக்கெடுப்பு சொல்லுகிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி கிரியேட்டிவா திங்க் பண்ணும்போது நம்ம சர்ச்ல இருக்கிற கேர்ள்ஸ ரீச் பண்றதுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்க. பாய்ஸ ரீச் பண்றதுக்கு 50% சோசியல் மீடியா, 50% பிசிக்கல் கேதரிங். இந்த ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா நமக்கு அவசியமா தேவை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்ததாக இந்த யூத்தை இன்னும் கூட கொஞ்சம் ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சர்ச்ல இருக்கிற யூத் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸா, செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸாங்கிறத கேட்டகரைஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்னா அவனே ஃப்ரெஷ்ஷா கன்வெர்டட் ஆகி சர்ச்சுக்குள்ள வந்திருப்பான். செகண்ட் ஜெனரேஷனா அவங்க அப்பா அம்மா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தான், அதனால சர்ச்சுக்குள்ள வந்து. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை கைட் பண்றது போல செகண்ட் ஜெனரேஷனை கைட் பண்ண முடியாது. இவர்களை வேறு மாதிரி டீல் பண்ணணும், அவர்களை வேறு மாதிரி டீல் பண்ணணும். இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா நமக்கு அவசியம். அடுத்து நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் யூஸ் பண்ணலாம், நான் சில டிப்ஸ் ரொம்ப வேகமா சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். 10 minutes prayer fellowship. வாடா சர்ச்சுக்கு வாங்கப்பா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். இல்ல நம்ம எல்லாம் ஜூம்ல கேதர் ஆகி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம்னா இன்னைக்கு இருக்கிற புரோட்டீன் கல்ச்சரா இருக்கிற யூத் வந்து வரமாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு 10 minutes நான் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காரணம் என்னன்னா, எங்க சர்ச்ல, அதாவது நான் கொளத்தூர் சர்ச், சென்னை கொளத்தூர் சர்ச்ல 2012 நான் பொறுப்படுத்தேன். இந்த வாலிபர் உள்ளிட்ட எஃபெக்டிவா செய்யறதுக்கு 1 வருஷம் நானும் ட்ரை பண்ண ஒன்றும் செய்ய முடியும். அப்ப எங்க சர்ச்ல இருக்க ஒரு தம்பி, நான் சொல்றது உண்மைதாங்கிறதுக்கு எங்க சர்ச் யூத் லீடர்ஸ் உள்ள இருக்கிறாங்க. எங்க சர்ச்ல இருக்கிற ஒரு பிரதர், ஒரு தம்பி சொன்னா, பாஸ்டர் நான் ஒரு ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன ஃபெலோஷிப்? 10 minutes prayer fellowship. 10 நிமிஷம் மட்டும் ஜெபம் பண்ணணும், 11வது நிமிஷம் ஜெபம் பண்ண கூடாது. அதுதான் அவனோட அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா நான் வந்து எக்ஸ்ட்ரீம் சவுத்ல இருந்து சென்னை போன ஆளு. பாஸ்டர் ஜான்ராஜுக்கு தெரியும், தஞ்சாவூர் பாஸ்டர் ஜான்ராஜுக்கு தெரியும். ஜெபம் அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணாதான் ஜெபம், இல்லைன்னா அதுக்கு பேர் ஜெபமே இல்லை அப்படின்னு வளர்க்கப்பட்ட பின்னணியத்தை சார்ந்தவன் நான். ஆனா அங்க போகும்போது 10 minutes prayer அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஆனா நான் யோசித்தேன், ஓகே இப்படியாவது பசங்க வராங்களான்னு பார்ப்போமேனா. வந்தாங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் கொஞ்சம் நல்லா போனா கூட 11வது நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த பையன். ஆனா அன்றைக்கு 10 நிமிஷம் ஆரம்பிச்ச பிரேயர் ஃபெலோஷிப் இன்றைக்கு எங்க சர்ச்ல யூத் சர்வீஸ், எங்க சர்ச் யூத் சர்வீஸ்க்கு இப்ப மினிமம் 100ல இருந்து 150 வரைக்கும் வர்றாங்க. எப்ப ஆரம்பிச்சது? 10 minutes பிரேயர் ஃபெலோஷிப்ல ஸ்டார்ட். அப்புறம் சில விஷயத்தை செஞ்சாங்க. பைபிள் ரீடிங் மெத்தட், ரீடிங் மெத்தட். அது என்னன்னா ஒரு 15 minutes பைபிள் ரீட் பண்றது. எல்லாம் குரூப்பா வரலாம். ஒரு சாப்டர் எடுத்து, நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு சாப்டர் எடுப்பாங்க, ஆளுக்கு ஒரு வசனமா வாசிப்பாங்க. அந்த ஒரு சாப்டர் முடிக்கிறதுக்கு மேபி 5 to 10 minutes ஆகலாம். 15 minutes வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு உடனே செய்யல. 10 minutes பிரேயர் ஃபெலோஷிப் செட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 15 minutes தனித்தனியா போய் ஜெபம் பண்ணுவாங்க. 1/2 hour முடிச்சு. அப்படி 1/2 hourல பழகின நிறைய பேர் இன்னைக்கு பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க, மினிஸ்ட்ரியில இருக்காங்க. இந்த 8-9 yearsல அவ்வளவு ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படும். ஏன் நீங்க இந்த 10 minutes prayer fellowship, 10 minutes பைபிள் ரீடிங் ஏன் நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாது? ஜூம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப இருக்க பேண்டமிக் சிச்சுவேஷன்ல கான்ஃபரன்ஸ் கால்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஜூம்ல வைக்கும் போது எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணா நீங்க மட்டும்தான் வீடியோ ஆன் பண்ணிருக்கணும். எப்ப நீ ஜூமுக்கு வா, வீடியோ ஆன் பண்ண வேண்டாம், சாட் பண்ணன்னு சொல்லுங்க. கடகடன்னு சாட் பண்ணுவான். எப்படியாவது அவங்கள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க.
இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஆண்டவரோட அவனுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க. குரூப் ப்ரேயர்லயே நீங்க நிக்காதீங்க, அவனை பர்சனலா ப்ரேயர் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. 10 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணுங்க. அதுக்கு சில மெத்தட்ஸை நீங்க கண்டுபிடிங்க. நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற சில புக்ஸை வாசித்தாலே போதும். லெக்டோ டிவைனான்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன மெத்தட்? பைபிள்ல ஒரு போர்ஷன் வாசிக்கணும், ஒரு சாப்டர் அல்லது ஒரு 10 வசனம் வாசிக்கணும். சத்தமா வாசிக்கணும், அமைதியா வாசிக்கணும், நிதானமா ஒரு 3 தடவை வாசிக்கணும். ஒரு சங்கீதம் 23 3 முறை வாசிக்கிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் ஆகுமா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அந்த சங்கீதத்துல 23 அந்த போர்ஷன்ல ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஃப்ரேஸ், ஒரு சொற்றொடர் அவன் மைண்டை டச் பண்ண, அவன் ஹார்ட்டை டச் பண்ண ஒரு வார்த்தை அல்லது ஒரு ஃப்ரேஸ், அதை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் திங்க் பண்ண சொல்லு. இது என்னதான் சொல்லுதுன்னு திங்க் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் திங்கிங். 2 மினிட்ஸ் ஆச்சா? 3 மினிட்ஸ் வாசித்தா, 2 மினிட்ஸ் திங்க் பண்ணிட்டான். அடுத்த ஒரு 2 மினிட்ஸ் அந்த வார்த்தை, அவன் யோசிச்ச வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை ஜெபமா மாத்தி, பிரேயரா மாத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லு. 2 நிமிஷம் போதும், ஜெபம் பண்ணிடுவான். 7 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா இருக்க சொல்லுங்க. எதையும் யோசிக்க வேண்டாம்ப்பா, நீ அமைதியா இரு. முடிஞ்சா அந்த வசனம், அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணானே அந்த வார்த்தையை பற்றி கற்பனை செய்து பார்க்க சொல்லுங்க, இமேஜின் பண்ண சொல்லுங்க. 3 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சா? இது விளையாட்டை போல ஆரம்பிக்கும். இத அவன் பிராக்டிஸ் பண்ண 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 ஈஸியா அவன் ஆண்டவரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சான். இட்ஸ் a வெரி குட் மெத்தட். அடுத்து இன்னொரு மெத்தட். எல்லா மெத்தடையும் ஒரே நாள்ல சொல்லி அவனை போர் அடிக்க வச்சிடாதீங்க. நான் டிப்ஸ் தான் கொடுக்குறேன், இதை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பி. அடுத்து ஒரு மெத்தட், சென்ட்ரிங் பிரேயர். ரீசன்ட் டேஸா நான் ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு பிரேயர். இந்த பிரேயர் பண்றதுக்கு we need only 20 or 25 minutes. தனியா போகணும், தனியா போய் உட்காரணும், கண்ணை மூடணும், ஆண்டவரை எப்படி சொல்லி, என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை கூப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதான் லவ்விங் வேர்ட் அப்படின்பா. அப்பான்னு கூப்பிட விரும்புறீங்கன்னா தனியா போய் உட்கார்ந்து கண்ணை மூடி, அப்பா நான் உங்க பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிருங்க. அதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் நீங்க சொல்ல வேண்டாம். ஐயோ அமைதியா இருந்தா தூக்கம் வந்துருமே பாஸ்டர், தூக்கட்டும். அமைதியா இருந்தா என்னுடைய மைண்ட் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகட்டும். என்னென்னமோ யோசனை வருது, யோசிக்கட்டும். டோன்ட் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ். என்னெல்லாம் மைண்ட்ல திங்க் பண்ண தோணுதோ எல்லாத்தையும் திங்க் பண்ணட்டும், ஓடட்டும். அத்தது கழுத எடுத்தது ஓட்டங்கிற மாதிரி மைண்ட்ல என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ எல்லாத்தையும் யோசிக்கட்டும். திடீர்னு தோணுது, ஐயோ நம்ம அப்பான்னு வந்து உட்கார்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிறோமே யோசனை வரும்போது, அந்த தாட் வரும்போது, அப்பா உங்க பிரசன்னத்தை அனுபவிக்க உதவிச்சு சொல்லிட்டு மறுபடியும் அமைதியா இருக்கட்டும். ஆனா கண்கள் மட்டும் மூடி இருக்கு. 20 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சா? ஆமீன் போட்டு எந்திரிச்சு. என்ன பாஸ்டர் இது ஒரு ஜபமானா? 3rd century 4th century இருந்த கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் இந்த சென்ட்ரிங் பிரேயரை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ரொம்ப எஃபெக்டிவா ஸ்பிரிச்சுவலா மாறி இருக்கு. இத 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கண்டினியூஸா அவன் செய்ய ஆரம்பிக்கட்டும். நீங்க செஞ்சு பழகுங்க. நான் சொல்ற எதையுமே நீங்க செய்யாம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க. 10 days 30 days 30 நாள் தொடர்ந்து இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நாட்கள் கூட கூட அப்பான்னு வார்த்தையை சொல்லி கூப்பிட்ட உடனே ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். அந்த பவர் ஆஃப் சைலன்ஸ உங்களால என்ஜாய் பண்ண முடியும். உங்க லைஃப் டோட்டலா மாறும். ஆண்டவரோட ஈஸியா கனெக்ட் ஆயிடும். நீங்க செஞ்சு பாருங்க, உங்க யூத்துக்கு ட்ரை சொல்லி கொடுங்க. அடுத்து ஒரு டாபிக் எடுத்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஷன் அப்படின்னாலே யோசேப்பு பத்தி உனக்கு என்ன தெரியும்? பைபிள் டிஸ்கஷன் அவனுக்கு தெரியும். ஜெனரல் டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பி. பேண்டமிக்கை பத்தியோ, குளோபலைசேஷனை பத்தியோ, போஸ்ட் மாடர்னிசம், டுடேஸ் ட்ரெண்ட், நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கிட்ட பேசுறதுக்கு எக்கச்சக்கமா டாபிக் இருக்கு. நான் அதனால தான் சொன்னேன்,
போஸ்ட் மாடர்னிசம்ங்கிற வேர்டிங் இருக்கிற நிறைய பேர் புதுசா இருக்கலாம். கூகுள் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நீங்க கூகுள் பண்ணுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, அவனோட உட்கார்ந்து பேசுங்க. நிறைய அவங்ககிட்ட இருந்து நீங்க கத்துக்கோங்க. Don't give any conclusion to that particular topic. எந்த டாபிக் நீங்க கன்க்ளூஷன் கொடுக்காதீங்க. ஈஸியா செய், பேச வைங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு ஈகர் இருக்குது, ஐடியாலஜிக்கல் ஹங்கர் இருக்குது. இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவன் திருப்தி அடைய ஆரம்பிப்பான், நமக்குள்ள வருவான். சர்ச்சை சுத்தி அவனோட லைஃப் செட் ஆக. அடுத்து அவனுக்கு சில டிவோஷனல் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க, குரூப் ரீடிங்க டெவலப் பண்ணுங்க. அல்லது வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பா வச்சிருப்பீங்க உங்க யூத் குரூப்புக்கு. ஒரு புக்கோ அல்லது ஒரு சாப்டர் வாசிக்க சொல்லி அதுல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ ஒரு 2 லைன்ல டைப் பண்ண சொல்லுங்க. ஈஸியா டைப் பண்ணிடுவாங்க. அவங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி நீங்க டைப் பண்ணிருக்கணும். எந்த புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பர்பஸ் ட்ரிவன் லைஃப், ரிக் வாரன் புக் இருக்குது. நீங்க இசட் லைப்ரரி போனீங்கன்னா ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இசட் லைப்ரரி போனீங்கன்னா கூகுள்ல இசட் லைப்ரரி டைப் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும். அதுல பர்பஸ் ட்ரிவன் லைஃப் ரிக் வாரன் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். 40 சாப்டர் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் வாசிச்சு அவனை போஸ்ட் பண்ண சொல்லுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஈஸியா போஸ்ட் பண்ணுவான். அந்த புக்கு வாசிச்சு முடிச்சாலே அவன் லைஃப் டோட்டலா மாறும். நீங்க வாசிக்கணும், நம்ம வாசிக்கணும். அடுத்து இந்த மாதிரி புக்ஸ் அவன் வாசிக்கிறத ஸ்டேட்டஸா வைக்க சொல்லுங்க. இன்னைக்கு அவன் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டானா, ½ an hour சென்ட்ரிங் ப்ரேயர் பண்ணிட்டானா, அல்லது 10 minutes ப்ரேயர் பண்ணிட்டானா, அது ஸ்டேட்டஸ்ல ஒரு 10 daysக்கு போஸ்ட் பண்ணுப்பான்னு சொல்லுங்க. அவன் ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவே 10 minutes ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பான். இன்னைக்கு இருக்கிற யூத் பொய் சொல்ல விரும்புகிறது இல்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சு, இன்னைக்கு இருக்கிற எந்த யூத்தும் பொய் சொல்ல விரும்பவே மாட்டாங்க. அவங்க ட்ரூத்தா இருக்கதான் விரும்புறாங்க, ட்ரூவா இருக்கதான் விரும்புறாங்க. தட்ஸ் த ரியாலிட்டி. 10 minutes ப்ரேயர் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸ் போடுனா, ஸ்டேட்டஸ் போடுறதுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். இதுல பல லாபம் இருக்குது. ஒண்ணு, அவன் தன்னை அறியாமலேயே இந்த உலகத்துக்கு நான் ஒரு கிறிஸ்தவர் என்பதை வெளிப்படுத்தும். அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஒரு கிறிஸ்தவன், தான் ஒரு ஜெபம் பண்ற நபருங்கிறத வெளிப்படுத்திடுறான். அது அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இதெல்லாம் தாராளமா செய். அடுத்து லாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு அல்லது எந்த ஒரு நபருக்கும் இந்த 5 விஷயம் ரொம்ப முக்கியம். பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், இமோஷனல், இன்டெலெக்சுவல் அண்ட் சோசியல். இந்த 5 விஷயத்திலையும் வளர்ந்தாதான் அவன் முழுமை பெற்ற மனிதன். எங்க பாஸ் பைபிள் ஆதாரம் இருக்குன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலையும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார். 4 தானே பாஸ் சொல்லியிருக்கு, நீங்க 5 சொல்லியிருக்கிறீங்களே. எஸ், அவர் ஞானத்தில் விஸ்டம்னா இமோஷனலாவும் டெவலப் ஆகணும், இன்டெலெக்சுவலாவும் டெவலப் ஆகணும். சோ இந்த 5 ஏரியாலையும் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம கிட்ட ப்ரோக்ராம் இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் சர்ச்னா ஸ்பிரிச்சுவலை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா சர்ச் நிறைய நேரங்களில் நம்முடைய யூத் மீட்டிங் ஸ்பிரிச்சுவலை தவிர மற்ற எதையோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். பர்டிகுலரா டு த பாயிண்ட் ஸ்பிரிச்சுவல். அதுக்கு கீழே நீங்க எழுதிக்கோங்க, கனெக்டிங் பீப்புள் ஆர் கனெக்டிங் யூத் வித் காட், தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களை தேவனோடு கனெக்ட் பண்ணி விடணும், அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு ஒரு ஆத்மார்த்த உறவை வளர்த்து விட வேண்டும், வளர்க்க வேண்டும், வளர வேண்டும், அதுதான் ஸ்பிரிச்சுவல். அதுக்கு ஜெபமும் பைபிளும் தான் உதவிச்சு. இதை டெவலப் பண்ண. அடுத்து அவனுடைய பிசிக்கல் பார்ட். இன்னைக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிலாம் இருக்கு இல்லையா? சோ அவனுடைய பிசிக்கல்ல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எங்க சர்ச்ல இருக்க யூத்துக்கு அப்பப்ப நான் சிலரை பார்க்கும்போது சொல்லுவேன், தம்பி உன் ஹேர் ஸ்டைல் உன் ஃபேஸுக்கு ஏத்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுப்பா. இந்த மாதிரி ஏன் நீ ட்ரை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஹேர் ஸ்டைலை பத்தி அஸ் அ பாஸ்டர் நான் அவனோட உட்காந்து பேசியிருக்கிறேன். சும்மா கேஷ் உட்காந்து பேசிருக்கேன்னா அதுக்காக அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்க கூடாது. எனக்கு தெரியும் மேபி அந்த தம்பி இந்த குரூப்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மாதிரி தாடி வச்சிருந்தான், இங்க மட்டும் வச்சிருந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் ஒரு 2-3 minutes ஸ்பெண்ட் பண்ணேன்.
இந்த தாடி வளர்க்கணும்னு நினைக்கிற ஆசை உனக்கு நல்லதாண்டா இருக்குது, பட் இந்த ஸ்டைல் உன் ஃபேஸுக்கு ஒத்துக்கல. ஏன் நீ இந்த ஸ்டைல் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன. ஓகே பாஸ்டர், நான் அடுத்து அது நான் சொன்ன ஸ்டைல ட்ரை பண்ணா அவன் ஃபேஸுக்கு ரொம்ப ஆப்டா இருந்துச்சு, வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போனான். தாடி வளர்த்தால் பாவம், அதை சேவ் பண்ணி எடுத்து விட என்று பிரசங்கம் பண்ண பாஸ்ட் மாறி அவனுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றோம்னு சொல்லும் போது நம்மளோட இருக்கிற அந்த ஃபெலோஷிப் ரொம்ப சூப்பரா வரும், ரொம்ப சூப்பரா இருக்கும். பிசிக்கல், அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய எக்ஸசைஸ், நிறைய விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் உங்க யூத் மீட்டிங்ல டெவலப் பண்றதுக்கு திங்க் பண்ணுங்க. அவனுடைய இமோஷனல் அப்பப்போ அவனை செக் பண்ணுங்க. ஹவு டு யூ ஃபீல்? இப்ப நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், சாட் பாக்ஸ்ல முடிஞ்சா வேகமா டைப் பண்ணுங்க. ஹவு டு யூ ஃபீல்? இப்போ நீங்க என்ன ஃபீலிங்ல இருக்கிறீங்க? இமிடியேட்டா போடுங்க. Blessed, happy, good, energetic, inspired, chilled, thinking, satisfied, lonely, ready. வாசிக்கவே முடியல, கட 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 கடன்னு வரும். குட் குட், motivated, eagerly waiting for unbelievable message, inspired, informative. எஸ், அடிக்கடி உங்க ஃபீலிங்ஸ், உங்க இமோஷன்ஸ் செக் பண்ணுங்க. அதே போல உங்க சர்ச் யூத்துக்கு சும்மா போன் பண்ணி கேளுங்க, ஆர் யூ ஹாப்பி? நீ ஹாப்பியா, சந்தோஷமா இருக்கிறியா? எங்க சர்ச்ல அந்த கல்ச்சரை நாங்க டெவலப் பண்ணிருக்கோம். எங்க யூத் என்ன விசாரிப்பாங்க, பாஸ்டர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹவு டு யூ ஃபீல் நவ்? கண்டிப்பா பாசிட்டிவ் ஃபீல் தான் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது, நெகட்டிவ் ஃபீல் இருக்கலாம். ஏன் இப்படி நீ ஃபீல் பண்ற, நீ ஒய் கொஸ்டினை போடாதீங்க. ஓகே, அவனை எம்பத்தைஸ் பண்ணுங்க, அவனை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஃபீல் பண்றியாப்பா? ஓகே, அவன் விருப்பம் இருந்தா அவன்கிட்ட கேளுங்க. நீ இந்த மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்ல இருக்கிறதுக்கு எது ரீசனா இருக்கு, அவன் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பான். At the same time, you also have to explore your own feelings. உங்களுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸையும் நீங்க கண்டிப்பா கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கணும், ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யூத் மினிஸ்ட்ரியில வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இன்டலெக்சுவல், நான் சொன்னேன் இல்லையா, இன்டலெக்ட் நிறைய நீங்க லேர்ன் பண்ணுங்க, அவன்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுங்க, யூத் இருந்து நீங்க லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்றதுக்கான மெத்தட் சொல்லி கொடுங்க. புதுசு புதுசா நீங்க கத்துக்கோங்க, அவங்ககிட்ட இருந்து கத்துக்கோங்க, நீங்களும் கத்து கொடுங்க. அடுத்தது வரும்போது சோசியல், சொசைட்டில எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத நீங்க சொல்லி, ஏன்னா இன்னைக்கு சொசைட்டி தப்பா சொல்லி கொடுங்க. How to approach opposite sex. இந்த வாட்ஸ்அப்ல அல்லது இன்ஸ்டால எப்படி நீங்க பிஹேவ் பண்ணணும், நெகட்டிவாவே சொல்லி கொடுக்காதீங்க. பாசிட்டிவா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லி கொடுங்க. இந்த சொசைட்டில நீ உன்னுடைய பார்ட் என்ன, இயேசு சொல்லுகிறார், you are the salt of this world. இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். சோ இந்த காலகட்டத்துல நீ இருக்கிறனா, நீ இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறப்பா, நீ இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ற, இந்த சொசைட்டியை நீ எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை நீங்க எஃபெக்டிவா சொல்லி கொடுங்க. இந்த 5 விஷயமும் கிரியேட்டிவான மெத்தட்ல உங்க யூத் மீட்டிங் இருக்குமானால் உங்க சர்ச்சுக்கு யூத் நிறைய பேர் வருவாங்க. உங்க சர்ச் யூத்தை உங்களால சரியா கைட் பண்ண முடியும். இந்த சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க, நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அந்த புக் என்ன புக் பாஸ்டர் கேட்டுக்கிறீங்க? பர்பஸ் ட்ரிவன் லைஃப். பர்பஸ் ட்ரிவன் லைஃப், ஆத்தர் ரிக் வாரன், RICK, ரிக் வாரன், WARREN, ரிக் வாரன். 40 சாப்டர்ஸ் இருக்கும்.
அந்த புக்கை கண்டிப்பா ஆரம்பி. போர்னோகிராஃபில அடிக்டடா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணா, உங்களுடைய யூத் இருப்பாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா, சர்ஃபிங் ஃபார் காட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. சர்ஃபிங் ஃபார் காட். சர்ஃபிங் ஃபார் காட். SURFING. சர்ஃபிங் ஃபார் காட். ஆத்தர் மைக் குஷிக். MIC மைக் CUSICK. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய புக்ஸ் வேணும்னா உங்க செக்ஷன் சி லீடரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க சென்ட்ரல் சிஏ லீடர்ஸ் மூலமா உங்களுக்கு சில தகவல்கள் கொடுக்கறதுக்கு ஏற்படும். இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் இருக்கு இல்லையா, அது தமிழ்லயும் இருக்குது. நோக்கத்தால் உந்தப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு தமிழ்லயும் இருக்குது. அத சிஏ லீடர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு, சென்ட்ரல் சிஏ லீடர்ஸ் அதுக்கு உங்களுக்கு கைட். நான் சும்மா உங்களுடைய தாட்ஸை ப்ரொவோக் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். நீங்க இந்த இதை டெவலப் பண்ணுங்க. இசட் லைப்ரரி, நான் ஒரு சைட் சொன்னேன் இல்லையா, இசட் லைப்ரரி. நீங்க கூகுள் போய் இசட் லைப்ரரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா புக்ஸ், ஆர்டிகிள்ஸ், ஜேர்னல்ஸ் நிறைய இருக்குது. ரோர் கணக்கா இருக்குது. எல்லா டாபிக்ல இருக்குது. இன்ஜினியரிங் எந்த டாபிக்ல இருக்குது, ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கு. அதுல நிறைய ஃப்ரீ புக்ஸ் இருக்கு, டவுன்லோட் பண்ணி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா கேட்டீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை கேட்டதோட போகாம இதெல்லாம் பிராக்டிக்கலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஓவர் டு சிஏ பிரசிடென்ட் ரெவரண்ட் டி சார். அவர்கள் மிக நேர்த்தியாக நல்ல ஒரு தெளிவான ஒரு நிலையில் நமக்கு கொடுத்த நல்ல போதனைகள் கண்டிப்பாக இந்த மீட்டிங்ல அட்டென்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு யூத் லீடர்ஸ்க்கும், ஒவ்வொரு சர்ச் பாஸ்டர்ஸ்க்கும் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும் நம்புறோம். நம்ம கேட்ட எல்லா வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்துல ஆண்டவர் விதைத்த விதைகளை போல, அந்த விதைகள் வளர வேண்டுமானால் சூரிய வெளிச்சம் தேவை, காற்று தேவை, தண்ணீர் தேவை. நம்ம எல்லாரும் இப்போ ஆண்டோடைய சமூகத்துல நம்மளை அர்ப்பணித்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். சின்சியரா நம்ம எல்லாரும், ஆண்டவரே என்னுடைய நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் அதை என்னுடைய கலசபையில நடைமுறைப்படுத்த, ஃபர்ஸ்ட் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை நடைமுறைப்படுத்த, எங்கள் போதகரின் ஆண்டவரே உதவியோடு, அவர்களுடைய ஆதரவோடு நீர் எங்களுடைய சபையில் வைத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை எப்படியாவது உமக்காக ஆதாயப்படுத்த, உங்களுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிற அனைவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பாஸ்டர் சி வாசு ஒரு சில நிமிடங்கள் அர்ப்பணிக்கும் ஜெபத்துக்குள் நம்மை நடத்துவார். ஓவர் பாஸ்டர் சி வாசு. ஜீசஸ், ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை கற்றிருக்கிறோம். ஆனால் இவைகள் அத்தனையும் நம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகமும் பலனும் நமக்கு தேவை. ஆவியானவர் இல்லாமல் நாம் எதையும் சாதித்து விட முடியாது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய, இன்றைக்கு காலையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவைகளை நடைமுறைப்படுத்த ஆவியானவர் கிருபை தர, இருக்கிற இடங்களிலே எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி, நீங்க எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஆவியானவர் இருக்கிறார். அந்த இடத்திலே உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய மூளை அறிவு நமக்கு உதவி செய்து விடாது. இவைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவைகளுக்கு மேலாக நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆவியானவருடைய பலத்தை பெற்றுக் கொள்வோமே. ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளதாய் மாறும். இந்த அறிவு ஜீவன் உள்ளதாய் மாறும். அது அநேகருடைய வாழ்வில் கிரியை செய்ய, அநேகருடைய வாழ்வை தொட, அநேகருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நம்மை உபயோகப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லாதவர்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்முடைய கிருபையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினாலே எங்களை நீர் தாங்கி நடத்தும் ஆண்டவரே. சொல்லுவோமா எல்லாருக்கும் தெரிந்த இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஓ ஹல்லேலூயா. திருக்கரத்தால்
என்னை உம் சித்தம் போல நடத்துங்கப்பா. திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையோ களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். குயவன் கையோ களிமண்ணாய் அனுதினம் நீ வணைந்திடுமே. என்னை முழுமையாய் உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. திருக்கரத் எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே. தாங்கி இந்த ஊழியத்தில் இந்த இக்கட்டான காலத்தில் உமக்காக எதையாகிலும் செய்ய இந்த ராத்திரி வேளையில் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களில் ஜெபித்து ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே யூத் லீடர்ஸ்க்கு வேண்டிய கிருபையை தருவீராக. குயவன் கையில் ஹல்லேலூயா களிமண் ஓ ஜீசஸ் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கரத்திலே நாங்கள் எங்களை முழுமையாய் தருகிறோம். ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கு வேண்டிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. ஓ கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்க பலத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. இன்னும் ஒரு விசை எல்லாரும் சேர்ந்து குயவன் கையில் களிமண் அனுதினம் நீ வணைந்திடுவே. இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஜெப வேளையில் இன்றைக்கு காலையிலிருந்து கற்றுக்கொண்ட அநேக காரியங்கள், ஆனால் இந்த நேரத்தில் நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இதுவரை இந்த பேண்டமிக் இந்த லாக்டவுன் டைம்ல எங்க சர்ச்சில் ஒரு யூத் பிரேயரோ அல்லது ஒரு பைபிள் ரீடிங்கோ எதுவுமே நான் செய்யல. ஆனால் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நான் இந்த கூட்டம் முடிந்த பிறகு என்னுடைய பாஸ்டரை நான் தொடர்பு கொள்வேன். எங்களுடைய சபையில ஏதாகிலும் ஒரு சின்ன ஊழியத்தை தொடங்க, ஒரு சின்ன ஜெபத்தையோ இல்ல வேத வாசிப்பையோ ஏதாகிலும் ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன். நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் இருந்தால் இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி நான் ஜெபிக்கிற நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை தாரும் என்று. அப்படிப்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அநேகர் கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். உங்கள் கரங்களை பரலோக தேவன் பார்க்கிறார். நாம் இருக்கிற இடம் தூரமா இருக்கலாம், ஆனால் நம்மை இணைக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. நம்மை ஒன்றாய் சேர்க்கிறவர் அவர்தான். நம்மை சர்வைவர்ஸாக அல்ல ரிவைவலர்ஸாக மாற்றுகிறவர் அவர்தான். ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிற நாட்கள் இதுதான். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இன்று காலையிலிருந்து கேட்ட உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் பிராக்டிகலாக கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்தும் போது ஆவியானவர் ஒவ்வொரு ஆண்டவரை யூத் லீடர்ஸ்க்கும் கிருபைகளை தருவீராக. அந்தந்த இடத்திற்கு ஏற்றார்வாறு அந்தந்த சூழ்நிலைமைக்கு ஏற்றார்வாறு ஆண்டவரை கற்றுக்கொண்டவைகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டிய பரலோக ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இன்று உள்ள எங்களுடைய வாலிபர்களை உம் பக்கமாய் திருப்ப, உம்முடைய ராஜ்யத்தின் பக்கமாய் திருப்ப, உமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எத்தனையோ பெரிய பரிசுத்தவான்கள் பார்க்காத இந்த காலத்தை நாங்கள் பார்க்க எங்களை வைத்திருக்கிறீர். எங்களை நம்பி வைத்திருக்கிறீர். எங்கள் கரத்திலே ஊழியத்தை கொடுத்து வைத்திருக்கிறீர். நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு, நாங்கள் உண்மையாய் இருப்போம் என்கிற நம்பிக்கையோடு எங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிறீர். இந்த காலத்தில் நாங்கள் மௌனமாய் இராதபடி, இந்த காலத்தில் நாங்கள் சும்மா இராதபடி, இந்த காலத்தில் நாங்கள் உமக்காக எதையாகிலும் செய்ய சாதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும்.
ஆண்டவரே, கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிருபையின் நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Thank you. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக.